கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. வருஷ கடைசில வந்திருக்கிறோம். நாம் தேவனோடு சேர வேண்டும். We have come at the end of the year. We must join with our Lord. இந்த காலை கூட்டத்துக்கு நான் ஜெபிக்கும்போது ஒரு வசனம் எனக்கு மனதில் வந்தது. When I was praying for the morning worship, a verse came into my mind. கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். Draw nigh to God and he will draw nigh to you. அப்படி என்றால் கர்த்தர் நம்மோடு சேர வேண்டும் என்றால் நாம் தான் முதலாவது கர்த்தரோடு சேர வேண்டும். If our Lord has to draw nigh to us, first of all we only should draw nigh to him. யாக்கோபு 4:8 வாசிக்கும்போது இந்த யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். When we read in James 4:8, he says draw nigh to God and he will draw nigh to you. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். Draw nigh to God and he will draw nigh to you. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். Draw nigh to God and he will draw nigh to you. அப்படின்றால் வருஷ கடைசில நம் கர்த்தரோடு சேரும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு சேருவார். If so, at the end of the year when we draw nigh to God, surely he will draw nigh to us. இந்த வசனத்தை வாசிக்கும்போது என்னோட மைண்ட்ல ஒரு 3 கேள்விகள் வந்தது. When I read this verse, there were 3 questions in my mind. கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவர் உங்களோட சேருவார்தான் அந்த வார்த்தையை நான் மெடிடேட் பண்ணும்போது எனக்கு 3 கேள்வி 3 क्वेश्चंस வந்தது. When I was meditating the line draw nigh to God, there were 3 questions arising in my mind. அதாவது கர்த்தரோட சேராதபடிக்குதான சில தடைகள், ஆண்டவரோட சேராதபடிக்கு சில தடைகள் இருக்கு. அப்ப கர்த்தரோட சேராதபடிக்கு என்ன தடைகள் அதை நாம் கண்டுபிடிக்கணும். There are certain hindrances, that is where we do not draw nigh to God. We have to find out those hindrances. இரண்டாவதாக கர்த்தரோட சேர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Secondly, if we have to draw nigh to God, what should we do? மூன்றாவதாக கர்த்தரோடு சேரும்போது நாம் பெற்றுக்கொள்வதான ஆசீர்வாதங்கள் என்ன? Thirdly, what are the blessings we receive when we draw nigh to God? மறுபடியும் நான் சொல்கிறேன். I repeat it. கர்த்தரோடு சேராதபடிக்கு இருக்கிறதான தடைகள் என்ன? பல தடைகள் உண்டு. அந்த தடைகளை நாம் கண்டுபிடிக்கணும். There are many hindrances not allowing us to draw nigh to God. We have to find out those hindrances. இரண்டாவதாக கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் கண்டுபிடிக்கணும். Secondly, we have to find out what should we do in order to draw nigh to God. இந்த ரெண்டு காரியம் நாம் செய்யும்போது மூன்றாவது கர்த்தரிடத்தில் வரும்போது நாம் பெற்றுக்கொள்வதான ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல போறோம். When we do both these things, what are the blessings that we really get? I want to share these 3 things. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. முதலாவதாக கர்த்தரிடத்தில் சேராதபடிக்கு நமக்கு தான தடைகள் என்ன? First of all, what are the hindrances that don't allow us to draw nigh to God? வேதவசனத்தின் மூலமா ஒரு 3 தடைகள் இருப்பதாக நான் சொல்லுகிறேன். I want to quote about 3 hindrances on the basis of the word of God. கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் நாம் வாஞ்சிக்கிறோம், ஆனால் சேராதபடிக்கு சில தடைகள் உண்டு. அந்த தடைகளை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லாட்ட சேர முடியாது. We desire to draw nigh to God, but there are certain hindrances, that is we have to find out those hindrances. முதலாவதாக ஒரு மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தேவனோட சேராதபடிக்கு அவனுக்கு தடையா இருக்கு, முகத்தை மறைக்குது. First of all, தேவனோட சேராதபடிக்கு கர்த்தர் முகத்தை அவனுக்கு மறைத்து கொண்டிருக்கு. First of all, the sins and iniquities and transgressions of a man hinder, that is hiding the face of God, that he is not able to draw nigh to God. ஏசாயா 59:2 வாசிக்கும்போது அக்கிரமங்கள் பாவங்கள் தேவனிடத்தில் சேராதபடிக்கு அல்லாட்ட கர்த்தருடைய முகத்தை ஒரு மனுஷனுக்கு மறைத்து கொண்டிருக்கு. அதான் சேராமல் இருக்க தடை செய்யற காரியங்க. When we read Isaiah 59:2, we read that the sins and iniquities that only does not allow him to draw nigh to God. It hides the face of God. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. But your iniquities are separated between you and your God, and your sins have hid his face from you, and he will not hear. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கர்த்தருடைய முகமானது ஒரு மனுஷனுக்கு மறைத்து கொண்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் கர்த்தருடைய முகத்தை காணாதபடிக்கு ஆண்டவர் முகம் அவனை மறைத்து கொண்டே இருக்கு. அதாவது தேவனிடத்தில் சேராதபடிக்கு தடை செய்யற காரியம். The face of God is hidden to a man. The reason is that his sins and iniquities, it is not allowing him to draw nigh to God. ஆகையால் தேவனோட சேராதபடிக்கு நம்முடைய ஜீவிதத்தில் எப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம், அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் ஏதாவது இடம் கொடுத்திருந்தால் அந்த காரியங்களை முதலாவது அகற்ற வேண்டும். Therefore, what things we have given room in our life, sins and iniquities that does not allow us to draw nigh to God, we have to find them out. ஆயக்காரன் தூரத்தில் நின்று கொண்டு தன்னுடைய மார்படித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே நாம் பாவின்னு சொல்லி கொண்டிருக்க காரணம் என்ன? அவனுடைய பாவங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வராதபடிக்கு அவனுக்கு தடையா இருந்தது. The publican was just beating his breast saying that I am a sinner. That is, his sins were hindering him from allowing drawing nigh to God. தேவனோடு சேராதபடிக்கு அவனுடைய மனுஷனுடைய பாவங்கள் தடையா இருக்கு. ஆக நம்முடைய ஜீவிதத்தில் எப்படிப்பட்டதான பாவன தடையா இருக்கும் முதல்ல அதை நாம் கண்டுபிடிக்கணும். Man's sins are a hindrance
from drawing nigh to God, we need to find out what are the sins in our life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இந்த God. வருஷ கடைசியில கர்த்தரோட நாம் சேராதபடிக்கு எப்படிப்பட்டதான பாவங்கள் ஆக்கிரமண தடை இருக்கோ அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். We have to find at the end of this year what are the sins and iniquities that don't allow us from being nigh நம்முடைய to God. குற்றங்களை குறைகளை கண்டுபிடிப்பதற்காக தேவன் நமக்கு சில சான்சஸ் சில சந்தர்ப்பங்களை தருகிறார். Our Lord gives us some chances to find out our shortcomings and faults. வருஷ கடைசியில கூட நாம் எங்க இருக்கிறோம் எப்படிப்பட்டதான பாவங்களோட நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கண்டுபிடிப்பதற்கு தேவன் நமக்கு சில சந்தர்ப்பங்களை தருகிறார். Even at the end of the year, in order to find out our shortcomings and faults, our Lord gives us some chances. ஆகையால் இப்படிப்பட்டதான பாவங்களோட அக்கிரமங்களோட பலவிதமான குற்றங்களோட புதிய வருஷத்துல நாம் பிரவேசிக்க கூடாது. Therefore, we should not enter into the new year with such kinds of sins and iniquities. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. சிலருடைய பாவங்கள் அவளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர் வசனம் இருக்கு, தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்கு, சிலருடைய பாவங்கள் அவளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். In Timothy there is a verse, some men's sins follow them. தேவச்சனமாகிய நம்முடைய பாவங்களோ விட்டதான காரியங்களோ ஒருபோதும் நம்மை தொடரவே கூடாது. புதிய வருஷத்துல தொடரவே கூடாது. The sins that we the people of God have given up, they should never follow us at all in விட்ட the new year. பாவங்கள் விட்ட குறைவுகள் விட்டதான எண்ணங்கள் பாவத்தின் எண்ணங்கள் நம்மை தொடரவே கூடாது. The sins, iniquities, the sinful thoughts that we gave up should never follow us at all. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், சில பாவங்கள் அவளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா. When we read 1 Timothy 5th chapter, we read some men's sins follow them. வாசிங்க 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் பின்தொடரும். ஆகிய இந்த வருஷத்துல நம்முடைய பாவங்களை பின்தொடரக்கூடாது. And some men's sins follow them after. Therefore, this year the sins should never follow சிலருடைய us. பாவங்களை பின்தொடர்ந்து கொண்டே எத்தனை வருஷமானாலும் கூட பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். And for some people, we find that their sins keep on following them even after several years. சங்கீதக்காரன் சொல்றது போல 23ஆம் சங்கீதம் என்ன சொல்கிறான்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆகிய நன்மையும் கிருபை நம்மை தொடர வேண்டும். ஒரு மனுஷனுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தொடரக்கூடாது. The psalmist says in Psalm 23, let mercy and goodness follow me all the days of my life. Therefore sin should never follow us, only mercy and goodness must நம்முடைய follow. சபையில சீஃப் பாஸ்டர் T.U. தாமஸ் ஒரு வார்த்தை சொல்லுவார். Our chief pastor, late pastor T.U. Thomas said a word. ஏன் சொல்ற பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? Why some people's sins follow them? உங்களுடைய பாக்கெட்ல கருவாடு இருந்தா பூனை பின்னால வந்துட்டே இருக்கும். பூனை பின்னால அந்த ஸ்மெல்லுக்கு பின்னால வரும். If you have dry fish in your pocket, the cat, it will smell and keep following you. அந்த கருவாடு அந்த ட்ரை ஃபிஷ்ஷை தூக்கி எரிஞ்சு விட்டுடு. பூனை பின்னால வராது, உன்னை ஃபாலோ பண்ணாது, அது போயிடும், எங்கும் போயிடும். You just throw off the dry fish, then the cat will not follow you. அது போலவே பாவத்துடைய காரியம் அப்படி ஜீவிதத்தில் வைத்துக்கொண்டு நாம் ஜீவித்தா நிச்சயமாக எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கூட அது தொடர்ந்துட்டே இருக்கும். பூனை பின்னால ஒரு போது தொடர்ந்துட்டே இருக்கும். Like manner, when we have things pertaining to sin in us, how many years roll by, they'll be following us. வருஷ கடைசி நம்முடைய ஜீவிதத்தில் பெரிதான ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். நன்மையின் கிருபை நம்மை தொடர வேண்டுமே ஒழிய இப்படிப்பட்டதான பாவங்களும் அக்கிரமங்களும் விட்ட காரியங்களும் ஒருபோதும் நம்மை தொடரவே கூடாது. There should be a desanctification at the end of the year. Mercy and goodness only shall follow us. Sin should never follow us at all. ஆகையால் ஒரு மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் குறைவுகள் தன்னுடைய ஜீவிதத்தில் இருந்தால் தேவனுடைய சமீபத்துக்கு வராதபடிக்கு கர்த்தரோடு சேராதபடிக்கு தடையா இருக்கிறேன். If there are sins and iniquities in a man, it will not allow him to come to the presence of God, and he will also not be able to draw nigh to God. ஆகையால் வருஷ கடைசி நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவரோடு சேராதபடிக்கு எப்படிப்பட்டதான பாவங்கள் எப்படிப்பட்டதான குறைகள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கோ கண்டுபிடித்து அதிலிருந்து நாம் விலக வேண்டும், தூரமாய் போக வேண்டும். End of the year we have to find out what are the sins and iniquities in our life that doesn't allow us to draw nigh to God. இதான் வருஷ கடைசி நாம் செய்ததான காரியங்கள். These are the things that we have to do at the end of the ஆண்டவரே year. உம்மோடு சேராதபடிக்கு ஜீவிதத்தில் எப்படிப்பட்டதான குற்றங்களானாலும் குறைவுகள் இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தின் மூலம் நான் விட்டு விடுகிறேன் என்று நான் தீர்மானம் செய்யுங்க. Make a decision, oh Lord, whatever mistake or fault it is that doesn't allow me to draw nigh to you, I'll give them up. இயேசு வேண்டுமா பாவம் வேண்டுமா? Do you want Jesus or sin? இயேசு வேண்டுமா உலகம் வேண்டுமா? Do you want our Jesus or the world? உலகமோ பாவமோ எப்படிப்பட்டதான காரியங்களா இருந்தாலும் கூட கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியம் ஆண்டவரோடு சேராதபடிக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கிறத கண்டுபிடித்து அதை விட்டு நாம் விலக வேண்டாம். World or sin or whatever thing that hinders you from drawing nigh to God, you have to give them up. இரண்டாவதாக ஒரு மனுஷனுடைய சுகபோகமான வாழ்வு சம்பரமான வாழ்வு தேவனுடைய சமீபத்துக்கு வராதபடிக்கு தேவனோடு சேராதபடிக்கு தடையா. Secondly, we find that a comfortable life, a life of pleasure, also does not allow a man to draw nigh to God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி வாசிக்கிறோம். அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தானா, தேவனை தேடல, தேவனோடு சேரல, அனுதினம் சம்பிரமமாய் வாழலாம். அப்படி என்றால் ஒரு மனுஷனுடைய சம்பிரமமாய் வாழக்கூடியதான அனுபவமானது தேவனோடு சேராதபடிக்கு தடையார். And we read in Luke 16 chapter 19th verse about a rich man who did live a very sumptuous life that did not allow him to draw nigh to God. Read Luke 16
chapter verse 19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான். இங்கிலீஷ்ல வாசிங்க. There was a certain rich man which was clothed in purple and fine linen and fared sumptuously every day. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அந்த அதிகாரத்தை பிற்பாடு வாசித்தான், மரித்தான், பிற்பாடு நரகத்திலே பாதாளத்திலே வேதனைப்படுகிற அதை பற்றி எல்லாம் வாசிக்கிறோம். And when you read in the chapter verses below, he died, he also went to hell. நரகத்துக்கு போவதுக்கு பாதாளத்துக்கு போவது அவன் செய்த தவறுகள் என்ன, பாவம் என்ன? What were the mistakes he committed to go to hell? நான் சொல்லுகிறேன், தேவனை தேடவே இல்லை. I tell you, he did not seek God. அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தானா. அனுதினம் செய்தான் எத்தனோ காரியங்கள் இருக்கு. ஆணுடைய பிள்ளைகளாக நாம் அனுதினம் செய்தான் எத்தனோ காரியங்கள் இருக்கு. அது செய்யல. இவன் செய்த காரியம் என்ன? அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தானா. Every day he lived sumptuously. We the people of God should need to do certain things every day, but he did not do that. He only lived sumptuously daily. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் துதிக்க வேண்டும், அனுதினம் தேவனை தேட வேண்டும். இப்படி பல காரியங்கள் இருக்கு. அனுதினம் நாம் செய்ததான காரியங்கள். ஆனா அந்த காரியம் செய்யாமல் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தானா. We should pray without ceasing, praise without ceasing, and do all these things, but he did not do all these things. He lived sumptuously daily. அப்படி என்றால் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்ததான அந்த வாழ்வு, சுகபோகமான வாழ்வு தேவனோடு சேராதபடிக்கு அவனுக்கு தடையா இருந்தது. If so, that life of pleasure and that sumptuous life did not allow him to draw nigh to God. அருமையான தேவச்சனமே, நமக்கு சுகபோகமான வாழ்வு இல்லாட்ட சம்பளமான வாழக்கூடியதான அந்த வாழ்வு தேவனை தேடாதபடிக்கு தடை செய்கிறதா கண்டுபிடிங்க. Beloved people of God, find out whether the life of pleasure and a sumptuous life is hindering us from drawing nigh to God. எல்லாம் அனுகூலமா இருக்கு, எல்லாம் அனுகூலமா இருக்கு. ஆனா தேவனை தேடுவதற்கு, தேவனோடு சேருவதற்கு நமக்கு நோ டைம், நேரமே இல்லை. Everything is favorable, but we do not have time to seek our God. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அப்படின்றால் உலகத்தில் இருக்கிறதான சம்பிரமமான வாழ்வு எல்லாம் கர்த்தர் நிறைவா தந்திருக்கிறார். அந்த நிறைவான வாழ்வு சில வேளையில தேவனோடு சேராதபடிக்கு அது தடையா இருக்கிறேன். If so, the sumptuous life our Lord has given us everything in abundance, that is a hindrance from drawing nigh to God. இவ்விதமாக நம்ம சம்பிரமமாய் வாழக்கூடியதான வாழ்வு தேவனோடு சேராதபடிக்கு தடையா இருக்கா? Like manner, the sumptuous life, is it a hindrance from drawing nigh சிலருக்கு to God? உலகத்துல எல்லா காரணம் அனுகூலமா இருந்தாலும் கூட அவங்க தேவனை தேடக்கூடியதான விஷயத்திலும், தேவனை துதிக்கிற விஷயத்திலும், ஜெபிக்கிற விஷயத்திலும் உண்மையா இருப்பாங்க. For some people, everything will be sumptuous, but still they will be faithful in praying, praising, seeking God. யோபு போல. Like Job. யோபு வந்து பெரிய பணக்காரனா இருந்தாலும் கூட தேவனை தேடக்கூடிய விஷயத்துல உண்மையானவனா இருந்தான். Job was immensely rich, but still he was faithful in the matter of seeking God. அந்த தேசத்துல பெரிய ஒரு என்ன சொல்றது, பெரிய ஒரு பணக்காரனா இருந்தா ஒரு மனுஷன் தான். ஆனாலும் கூட அதிகாலையில் எழும்பி தேவனை தேடக்கூடிய விஷயத்துல உண்மையா இருந்தான். He was a very wealthy man in that land, but still he was a man who sought God early in the morning. அவனை பற்றி கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். தேவன் அவனை பற்றி பலவிதத்துல சாட்சி கொடுக்கிறார். யோபை பற்றி பலவிதத்துல தேவனுக்கு பயந்தவன், உத்தமன், இப்படி பலவிதமான காரியங்கள் யோபை பற்றி சாட்சி கொடுக்கிறார். Our Lord himself testifies about Job that he is a man who feared God, eschewed evil. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அப்படி என்றால் யோபுக்கு எல்லாம் சமிருத்தியா இருந்தாலும் கூட, சம்பிரமம் வாழக்கூடியதான அனுபவம் இருந்தாலும் கூட தேவனை தேடக்கூடிய விஷயத்துல ஒருபோது அவன் பின்வாங்கி போகல. Although Job had everything sumptuously, he never did draw back in the matter of seeking ஆனா God. இந்த ஐஸ்வர்யவானை பற்றி வாசிக்கும் போது அவன் சம்பிரமமாய் வாழக்கூடியதான வாழ்வு தேவனை தேடாதபடிக்கு அவனுக்கு தடையா இருந்தது. But regarding this rich man, his sumptuous life was a hindrance from drawing nigh to God. ஒவ்வொரு நாளும் காஸ்ட்லி ட்ரெஸ் போடுவான், அங்க சுத்துவான், இந்த காலையில் செய்வான். ஆனால் தேவனை மட்டும் தேடனாக நான் வாசிப்பதில்லை, ஆலயத்துக்கு போனதாக நான் வாசிப்பதே இல்லை. Every day he would just be arrayed in costly dresses, wander here and there, but we never read that he went to the temple. பாதாளத்துல போய் வேதனைப்படும் போது அப்பொழுதுதான் தேவனை பற்றி நினைக்கிறான். When he went to the hell and also when he was being tortured, he thought of God only. இந்த உலகத்திலே சம்பிரமமாய் வாழக்கூடியதான வாழ்வு இருக்கும்போது அவன் தேவனை தேடவே இல்லை. அதை பிற்பாடு தான் பாதாளத்துக்கு போன நினைக்கிறான், தேவன் அங்கதான் நினைக்கிறான் போல் தெரியுது. When he had a sumptuous life on this earth, he never thought of God. Only when he went to hell, I think he thought only then. அப்படி என்றால் சம்பிரமமாய் வாழக்கூடியதான வாழ்வு தேவனை தேடாதபடிக்கு ஒரு மனுஷனுக்கு தடையா இருக்கு. If so, the sumptuous life only is a hindrance from man. மூன்றாவதாக கடினமான இருதயம் கூட தேவனை தேடாதபடிக்கு தடை செய்கிறது. Thirdly, a hard-heartedness also is a hindrance from drawing nigh to God. எபேசியர் 4:18 வாசிக்கும்போது கடினமான இருதயம் உள்ளவங்க கிறிஸ்துவுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறார்களா? Ephesians 4:18 we read, the hard-hearted people are aliens or strangers to God's life. வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே
தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து அப்படின்றா தேவனுக்கு தூரமா இருக்காங்க, தேவனுடைய ஜீவனுக்கு தூரமா இருக்காங்க. கடினமான இருதயம் உள்ளவங்க தேவனோட சேர மாட்டாங்க. If so, those who are hard-hearted will not draw nigh to God. They are aliens or strangers to God's life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கடினமான இதயம் உள்ளவங்க தேவனை தேடாதபடிக்கு அந்த கடின இதயமானது அவங்களுக்கு தடையா இருக்கிறது. Those who are hard-hearted, that hard-heartedness is a hindrance from drawing nigh to God. பார்வோன் சொல்லுகிறான், அந்த தேவன் யார் என்று சொல்லுகிறான். Pharaoh asks, who's your God? அந்த தேவன் யார்? Who is that God? நான் ஏன் இவளை அனுப்ப வேண்டும், இஸ்ரவேலை அனுப்ப வேண்டும், அந்த தேவன் யார் என்று கேள்வி கேட்கிறான். காரணம் என்ன? அந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறான்னு சொன்னா அவனுடைய உள்ளங்கள், அவனுடைய இதயம் எவ்வளவு கடினமா இருக்கு. Pharaoh's heart is so hardened because he puts a question, why should I send the Israel and who is that God? ஆண்டவர் பலவிதமான அற்புதங்களை செய்தாலும் கூட அவனுடைய இதயம் கடினமா இருக்கு. Although our Lord did so many miracles, yet his heart was hardened. இந்த மூன்று காரியங்கள் தேவனை தேடாதபடிக்கு ஒரு மனுஷனுக்கு தடையா இருக்கு. These three things are a hindrance for man from drawing nigh to God. நம்முடைய ஜீவிதத்தில் தேவனை தேடாதபடிக்கு அல்லது தேவனோடு சேராதபடிக்கு இந்த மூன்று காரியங்கள் தடை இருந்தால் இந்த கூட்டத்தின் மூலம் அந்த தடைகளை அகற்றி விடுங்க. If we have these three things as a hindrance in our life from drawing nigh to God, remove them in this meeting. பாவங்களோ அக்கிரமங்களோ தேவனோடு சேராதபடிக்கு தடை இருந்தால் ஒரு ஜீவிதம் தான் அந்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. If sins and iniquities are a hindrance in your life, you have to confess them in your life. சுகபோகமான வாழ்வு, சமృద్ధిயான வாழ்வு தேவனை தேடாதபடிக்கு தடை இருந்தால் அதையும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. A sumptuous life or a life of pleasure, if that's a hindrance, tell that also to God. கடினமான இதயத்தோட காணப்பட்டிருந்தால் அதையும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. If you are hard-hearted, tell that also in the presence of God. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இது God. தேவனுடைய சமீபத்தில் வராதபடிக்கு, தேவனோடு சேராதபடிக்கு நமக்கு இருக்கிறதான் தடைகள். These are the hindrances not allowing you drawing nigh to God. இப்பொழுது கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? If we have to draw nigh to God, what should we do? கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்றால் கடைசியாக நான் சொன்னதே கடினமான இதயத்தை பற்றி சொன்னதே அப்படிப்பட்டதான இருதயங்களை நாம் அகற்ற வேண்டும். And lastly I said about this hard heart, we have to change this hard-heartedness. இப்பொழுது வாசிங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஒரு சுத்திகரிப்பை பற்றி அந்த இடத்துல வாசிக்கிறோம். When we read James 4:8, we read about a cleansing or a sanctification. வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்க. Purify your hearts. இப்பொழுது தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றால் நம்முடைய இருதயங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். If we have to draw nigh to God, we have to purify our hearts. அப்படி என்றால் ஒரு சுத்திகரிப்பை பற்றி இந்த இடத்துல படிக்கிறோம். Then we read about a sanctification here. தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், அப்படி என்றால் நம்முடைய இதயத்தை பற்றி தான் அந்த நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க வேண்டும். If we have to draw nigh to God, we have to purify our hearts. We have to find out the state of our heart. ஒரு அதிகாரத்துல மூன்று விதமான இருதயங்களை பற்றி வாசிக்கிறோம். And in a chapter we read about three kinds of hearts. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது மூன்று விதமான இருதயங்களை பற்றி வாசிக்கிறோம். In Hebrews 3rd chapter we read about three kinds of இந்த hearts. மூன்று விதமான இருதயங்களுடைய சீர்திருத்தம் இருந்தால் இப்பொழுது வாசித்தது போல உங்களுடைய இதயங்களை நீங்க பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். If you have these three kinds of heart, then you should really purify your hearts. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது கடினமான இதயத்தை பற்றி வாசிக்கிறோம். கடினமான உள்ளங்கள், அதாவது கீழ்ப்படியாத உள்ளம். Hebrews 3:8 we read about a hard heart, that is disobedient heart. வாசிங்க. வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். கடினமான இருதயத்தை பற்றி வாசிக்கிறோம். Here we read about the hard heart. இப்படிப்பட்டதான இருதயம் உள்ளவங்க இந்த காலை வேளையில பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும், கழுவிக் கொள்ள வேண்டும். People with such a heart, you should really cleanse and purify your hearts this morning. இந்த கடினமான இதயமானது கர்த்தருடைய சமூகத்தில் சேராதபடிக்கு தடையா இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. Hard heart will not allow you to draw nigh to God. How much ever you say, they'll disobey. நம்முடைய ஜீவிதத்துல கடினமான இருதயம் இருக்கான்னு எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும்? How can we find out whether we have got this hard heart? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனா நம்முடைய இதயங்கள் கடினமா இருக்கிறது. When we fail to obey the words of our God, our hearts are hard. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனா நம்முடைய இதயங்கள் கடினமா இருக்கிறபடினால தான் நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம். And because we have a hard heart only, we fail to obey the words of our God. கூட்டத்துக்கு நேரத்தோட வாங்க, வராமல் போனா அது ஒரு கீழ்ப்படியாம தானே. Come early for meetings. When you fail to come early இது on போல time, இந்த that's காரியங்கள் செய்ய, disobedience. இப்படி பண்ற காரியங்கள் செய்ய, அது செய்யாதீங்கன்னு சொல்லும்போது அது கேட்காமல் போனா அது கீழ்ப்படியாத ஒரு அனுபவம் தான். When we say do this, don't do that, when you don't do that, that is also hard-heartedness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஆகிய God. கர்த்தரிடத்தில் சேர வேண்டும் என்றால் இப்படிப்பட்டதான இருதயத்தை நாம் கண்டிப்பாக அகற்ற வேண்டும். If you have to draw nigh to God, we should remove these hearts. உங்களுடைய ஜீவிதத்தில் இப்படிப்பட்டதான கடினமான இதயத்துக்கு நீ இடம் கொடுத்திருந்தால் இந்த காலை வேளையில கர்த்தருடைய சம்பந்த மனஸ்தாபத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இல்லையே
இருதயம் ரொம்ப கடினமா இருக்கு. Had you given room for this hard-heartedness with the repentance, say, oh my God, my heart is very hard. ஏனென்றால் உங்களுடைய நிலவரத்தை பற்றி உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு தெரியாது. உங்களை பற்றி உங்களுக்கு தானே தெரியும். உங்களுடைய இருதயத்துடைய நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு தானே தெரியும். Because you only know the actual state of your heart. I do not know about it. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கர்த்தருடைய சமூகத்தில் சேர வேண்டும் என்றால் முதல்ல நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய கடினமான இருதயத்தை நாம் அகற்ற வேண்டும். Therefore, if we have to draw nigh to God, first of all, we must remove our hard-heartedness. நம்முடைய கடினமான இருதயத்தை நாம் அகற்றுவதற்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். நம்ம அகற்றாமல் போனால் கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலை செய்யும்போது அது கடினமா இருக்கும். Our Lord gives us a chance to remove our hard-heartedness, but when our Lord forces that work, then it will be very difficult. கடினமான இதயத்தை அகற்றுவது பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவருக்கு கடினமான இதயத்தை அகற்ற போனால் கர்த்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கடினமான இதயத்தை அனுப்பும்போது அவர் சில வேளையில உங்களுக்கு பெரும் உபயோகிக்க வேண்டியதா இருக்கும். And it is not at all a difficult thing for a God to remove the hard-heartedness, but at times when he has to forcibly do that, he will has to use the rod. அத 32வது சங்கீதத்துல வாசிக்கிறோம். That's what we read in Psalm 30. இந்த சங்கீதத்தை ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார். A pastor often used to quote this psalm. இந்த சங்கீதத்துல மீட்பின் பாடலை பற்றி வாசிக்கிறோம். Songs of deliverance. And here in the psalm we read about the songs of deliverance. வாசிங்க 34வது சங்கீதமும் 32வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. Read Psalm 32 verse 7. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. நம்மை மனப்பூர்வமா ஒப்புக்கொடுக்கும்போது கர்த்தர் இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படியாக செய்வார். When we wholeheartedly surrender ourselves, the Lord will compass us with songs of deliverance. ஆனால் நம்மை மனப்பூர்வம் ஒப்புக்கொடுக்காமல் போனால் நம்ம இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளும்போது ஆண்டவர் எப்படி தெரியுமா நடத்த போகிறார்? But when we do not wholeheartedly surrender ourselves, how is our Lord going to lead us? 8வது வசனத்தை வாசிக்கும்போது, அதாவது நம்மை மனப்பூர்வம் ஒப்புக்கொடுக்கும்போது கர்த்தர் தம்முடைய கண்களை வைத்து நமக்கு உபதேசித்து நமக்கு போதித்து நம்மை நடத்துவார். 8வது வசனத்தை வாசிக்கிறோம். Read verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்பொழுது கடினமான இருதயத்தை அகற்றும் போது கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார், நடத்துவார், எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போகும். When we remove the hard-heartedness, our Lord will guide us, lead us, and he will do everything in a ஆனால் smooth way. கடினமான இதயத்தை நாம் அகற்றாமல் போனா அடுத்த காரியத்தை 9வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் கொஞ்சம் கடினமா இடமாட வேண்டியதா இருக்கும். But when we do not remove the hard heart, we read in verse 9, he will lead us in a difficult manner. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாரின் கடிவாளத்தை இப்ப யூஸ் பண்ண வேண்டியதா வரும். And now he has to really use, that is a bit and bridle. அங்க கர்த்தரை எப்படி நடத்தணும்? Then how should your Lord lead you? எப்படி நடத்த வேண்டும்? How should our Lord lead you? கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடத்த வேண்டுமா இல்லாட்ட வாரின் கடிவாளத்தை உபயோகிக்கணுமா? Should he guide you with his eye or should he use a bit and bridle? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது நம்முடைய கடினமான இதயத்தை அகற்றும் போது கர்த்தர் கண்களை வைத்து அது சொல்லி புத்தி சொல்லி ரொம்ப அழகா நடத்துவார். And when you really remove the hard heart and obey him, he will instruct you, guide you with your eye, ஆனால் admonish you. கடினமான இதயத்தை அகற்றாமல் போனால் கடினமான இதயத்தோட காணப்பட்டால் அடுத்தது ஆண்டவர் வந்து கடினமா தான் நடத்த வேண்டியதா இருக்கும். But if you just do not remove your hard-heartedness, a Lord will deal with you in a hard way. ஆகல் தானே 18வது சங்கீதம் வாசிக்கிறோம், உத்தமனுக்கு நான் உத்தமனா இருப்பேன், புனிதனுக்கு நான் புனிதமா இருக்கேன், ஆனால் மாறுபாடு உள்ளவனுக்கு நான் மாறுபாடு தான் வெளிப்படுறேன். That is why in Psalm 18 a Lord says, I will be pure to the pure, upright to the upright, but froward to the froward. ஆகல் கர்த்தரை எப்படி நடத்த வேண்டாம். Therefore how should our Lord lead you? உங்களை இது கடினமான இதயத்தை கர்த்தர் அனுப்ப நீ நீக்கி விட்டால் உங்களை நடத்துவதற்கு ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். If you remove your hard-heartedness, it will be very smooth for a Lord to lead you. நீ கடினமான இதயத்தோட கீழ்ப்படியாமல் உங்களுடைய வழியில நீங்க போனால் கர்த்தரோட கொஞ்சம் கடினமான இடப்பட வேண்டியதா இருக்கும். Otherwise, if you just go on in your ways that is being hard-hearted, our Lord will have to deal with you in a difficult way. தேவனோடு சேர வேண்டும் என்றால் முதலாவதாக கடினமான இதயத்தை அகற்றி விடுங்க. Therefore, if you have to draw nigh to God, first of all, remove your hard heart. ஆண்டவர் எத்தனோ வார்த்தை மூலமா கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரே, அந்த வார்த்தையை செவி கொடுக்காமல் போனால் கர்த்தர் நம்மோட கடினமானதா இடப்பட வேண்டியதா இருக்கும். Our Lord speaks to us in various ways. If we fail to obey, he will lead us in a difficult way. ஆகவே வருஷ கடைசில நாம் கர்த்தரோடு சேர வேண்டும் என்றால் கடினமான இதயத்தை கண்டிப்பாக நாம் அகற்றதான் வேண்டும். Therefore, if we have to draw nigh to God at the end of the year, surely we must remove our hard-heartedness. கடினமான இதயத்தோட நாம் தேவ சமூகத்தில் யாரும் காணப்பட வேண்டாம். None of us should be seen with hard-heartedness in நம்முடைய this இதயத்தை presence. நாம் கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம். We let us not harden our hearts. கடினமான இதயம் உள்ளவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க, பார்வனை போல தங்களுடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. Those who are
hard-hearted will never obey the words of our Lord. Like Pharaoh, they'll be hardening. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது அந்த கடினமான இதயத்தை கர்த்தர் அகற்றுவார், நமக்கு சதியான இதயத்தை கர்த்தர் தருகிறார். When we humble ourselves, the Lord will remove the hard-heartedness and he also gives us the right counsel. அந்த சதையான இதயம் இருக்கணும்னா ஆண்டவருக்கு நடத்துவது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். When we have this fleshy heart, it will be very easy for our God to lead us. ஆகையால் இந்த கூட்டத்தின் மூலமா நம்முடைய கடினமான இதயத்தை நாம் அகற்றுவோமாக. Therefore, through this meeting, let us remove our hard heart. கர்த்தரோடு சேர வேண்டும் என்றால் கடினமான இதயத்தை கண்டிப்பாக நாம் அகற்றதான் வேண்டும். If we have to draw nigh to God, we must remove our hard heart. அடுத்ததாக அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு இதயத்தை பற்றி வாசிக்கிறோம். Next in Hebrews 3rd chapter, we read about another verse. 10வது வசனத்தை வாசிங்க. Read verse 10. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிவு போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் வழிவி போகிற இருதயம் என்று வாசிக்கிறோம். We read that they are the people who always err. வழிவி போகிறதான் இருதயம். They அதாவது err in their heart. அது அர்த்தம் என்ன தெரியுமா? கீழே வாசிக்கும் போது கர்த்தருடைய வழியில நடக்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவருடைய வழியில நடக்கவே மாட்டாங்க. அதான் வழிவி போகிற இருதயம். They err in their heart. That means the verse in that same verse we read below, they will not walk in the ways of God. வாசிங்க. என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கர்த்தருடைய வழியில நடக்காதவங்களுடைய இதயங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? வழிவி போகிற இருதயம். அதான் அதுக்கு தான் அந்த பேர். கர்த்தருடைய வழி நடக்காதவங்களுக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டது. Those who do not walk in the ways of our God, the name is given to them, that is they err in their heart. இதான் வழி, இந்த வழியில நடவேன்னு சொல்லும்போது அந்த வழியில நடக்க மாட்டோம்னு சொல்லுகிறாங்க. When it is said this is the way, walk therein, they refuse to walk. இதான் வழி, கர்த்தருடைய வழி இதுதான், இல்ல நடவங்கன்னு சொன்னா வேண்டாம், எங்களை நடக்க முடியாது. When they say this is the way, walk therein, they will say, oh, I cannot walk in this way. அருமையான தேவச்சனமே, இந்த வருஷத்துல நாம் கர்த்தருடைய வழியில நடந்து இருக்கிறோமா, அது நம்முடைய சொந்த வழியில நாம் நடந்து இருக்கிறோம். Beloved people of God, this year did we walk in our ways or in the ways of our God? தேவன் நம்ம நேசிக்கிறபடினால் கர்த்தருடைய வழியில நடத்தும்படியாக தான் நம்மை கொண்டு வருகிறார். நம்முடைய சொந்த வழியில நடப்பதுக்கு ஒருபோதும் ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். As a God loves us, he brings us only to walk in his ways. He will never allow us to walk in our own ways. ஆகையால் கர்த்தரோடு சேர வேண்டும் என்றால் வழிவி போகிற இருதயம் நமக்குள்ள இருந்தால் அதை விட்டு மாற்றிக் கொள்ளுங்க. If we have to draw nigh to God, if we have a erring heart, change சிலருக்கு that. என்ன சொன்னாங்களோ சொந்த வழி இருக்கும், அந்த சொந்த வழியில தான் போவாங்க. Some people, whatever you say, they have their own ways, they'll walk கர்த்தர் தன்னுடைய வழியில காட்டினாலும் கூட அந்த வழியில நடக்க மாட்டாங்க, தன்னுடைய சொந்த வழியில தான் நடப்பாங்க. and whatever ways the Lord shows, they will not walk therein, they'll walk only in their way. மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையான வழிகள் உண்டு, அட முடிவு என்ன? மரண வழிகள். There are the ways which appear right in the sight of man, the end of that leads to death. பழைய ஏற்பாடு காலத்தில் அப்சலோமை பற்றி வாசிக்கிறோம். அவன் கர்த்தருடைய வழியில நடக்கல, தன்னுடைய தகப்பனுடைய வழியில நடக்காமல் சொந்த வழியிலே நடக்கிறான். கடைசியில் என்ன ஆனது? அவனுக்கு மரணமா தான் முடிந்தது. In the Old Testament period, we read about Absalom. He did not walk either in the father's ways and God's ways, but he walked only in his ways. சொந்த வழியில நடக்கிறான், யாருமே புத்தி சொல்ல முடியாது. சொந்த வழியில தான் நடக்கிறான். அவன் போனதான பாதை தான் சரியான பாதை. அவனுடைய கண்களுக்கு எது இன்பமா தெரியுதோ அந்த பாதையில் நடக்கிறான். He walked only in his ways. Whatever appeared to be really a thing of pleasure, he walked only in that. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஆக நம்ம God. சொந்த வழியில நடந்தால் அதான் வழி தவறி போறது அனுபவம். வழி என்னது? என்ன வாசித்தீங்க? வழி போகிறதான இருதயம். If we walk in our own ways, that is only erring in our heart. சிம்சோனை பற்றி எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க தன்னுடைய சொந்த வழியில் நடக்கிறான், சொந்த வழி நடக்கிறான். அப்பா அம்மா சொன்ன பாதை நடக்கவே மாட்டான், சொந்த வழி நடக்கிறான். Samson also walked only in his ways. He did not walk in the ways of his mother and father. இவ்விதமா யாரெல்லாம் தன்னுடைய சொந்த வழியில நடந்தார்களோ அவருடைய முடிவு அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறவில்லை. Whoever walked in their own ways, their end was not at all a blessing. இந்த சொந்த வழிகள் தேவனோடு சேராதபடிக்கு அவனுக்கு தடையா இருந்தது. His own ways were a hindrance from drawing nigh to God. ஆகல சிம்சோனை பற்றி என்ன வாசிக்கிறோம்? கடைசியாக கர்த்தரை அவன் எழுந்து போய்விட்டான். கர்த்தர் தன்னை விட்டு போனதே அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆண்டு தன்னோட இல்ல, அவனை விட்டு போனதே அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. Therefore we read about Samson. God departed from him. He wist not that God left him. கர்த்தருடைய வழி நடக்காமல் வழிவி போகிறதான இருதயத்துக்கு அவன் இடம் கொடுத்த அப்படின்னா கடைசியில தேவனோடு இருக்கணும் இல்லைன்னு தான் அவனுக்கு அதை பற்றி சரியான அறிவில்லாம போய் ஆண்டு இருக்கன்னு தான் யோசித்தான். எழும்ப முடியல. கர்த்தர் தன்னை விட்டு போனதே அவனுக்கு தெரியவில்லை. As he did give way only to walk in his own ways and not God's ways, finally he wist not whether God was with him or God really departed from him. ஆகையால் கர்த்தரோடு சேர வேண்டும் என்றால் வழிவி போகிறதான இருதயம் நமக்குள்ள இருந்தால் அதை விட்டு விலகி தேவனோடு சேர வேண்டும். நம்முடைய சொந்த வழிகள் வேண்டாம். If we have to draw nigh to God, if we have erring heart, we have to remove that. Let's not walk in our own ways. சொந்த வழி நாம் நடக்க வேண்டாம். சொந்த வழியில் இதுவரைக்கும் நடந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் சொந்த வழியில நடந்தேன், உம்மோடு எனக்கு சேர முடியவில்லை. இன்னைக்கு
என்னுடைய சொந்த வழிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், எனக்கு வேண்டாம். Let's not walk in our own ways. Had we been walking in our ways, oh my God, I'll put a full stop walking in my ways today. இது வரைக்கும் என்னுடைய சொந்த வழி நடந்தது உண்டு. ஆண்டவரே, இனிமேல் சொந்த வழி நான் நடந்தால் உம்மோடு நான் சேர முடியாது, இனி நான் உம்மோடு சேர முடியாது வாஞ்சிக்கிறேன், சொந்த வழிகள் வேண்டான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவர் அறிக்கையிடுங்க. Make a confession in the presence of our God. Hitherto, my God, I walked in my own ways. If I walk in my own ways, I cannot draw nigh to you. I want to walk in your own ways. எத்தனை பேர் கர்த்தருடைய வழியில நடக்கும்படியாக தீர்மானிக்கிறீங்க? How many of you decide in order to walk in the ways ஆண்டவருடைய of சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இனிமேல் உம்முடைய வழியில தான் நான் நடப்பேன், சொந்த வழியில நடக்க மாட்டேன். Oh my God, henceforth I'll walk only in thy ways, I'll not walk in my ways. நமக்கு முன்பாக இரண்டு வழிகள் வைக்கப்பட்டிருக்கு. Two ways are kept before us. ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. One is the way of life, the other is the way of death. மரண வழி ஜீவ வழி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. The way of life and the way of death is kept before கர்த்தர் us. சொல்ல என்னுடைய வழியில நடவுங்கன்னு சொல்லுகிறார். Our Lord says walk in this way. ஆனா ஃபோர்ஸ் பண்ணி இதுல தான் நடக்கணும்னு சொல்ல மாட்டார். செலக்ஷன், சாய்ஸ் நமக்கு தான் கொடுத்திருக்கார். Our Lord will never force us to walk. He has given us this choice. ஜீவ வழி மரண வழி கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த வழியில நடக்க முடியாத நீங்க தீர்மானிக்கிறீங்க. Our Lord has placed a life of life and death ways. Which way are வழியை you போகிற going to இதயம் choose? உள்ளவங்க ஜீவ வழியில நடக்கவே மாட்டாங்க, மரண வழி தான் செலக்ட் பண்ணுவாங்க. Those who have an erring heart will not walk in the way of life. They'll walk only in the way of death. ஆக நம்முடைய சொந்த வழியில் நடக்க வேண்டாம், ஜீவ வழியில் நாம் நடக்க வேண்டும், மரண வழியில் நாம் நடக்க வேண்டாம். Let's not walk in our own ways. We should walk only in the way of life and not in the way of death. இந்த கூட்டத்தின் மூலம் தீர்மானத்துக்குள்ள வாங்க. ஆண்டவர், இதுவரைக்கும் சொந்த வழியில மரண வழியில் நான் நடந்தது உண்டு, இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மூலமாய் உம்முடைய வழியில நடக்க முடியாது நான் தீர்மானிக்கிறேன். Through this meeting I make a decision. Hitherto I was walking in the way of death, henceforth I'll walk only in the way of life. இதான் யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொடுக்கிறார்களோ அவர்கள் செய்வதான காரியம். Whoever sanctifies their hearts, this is the thing that they do. அடுத்தது இன்னும் இருதயத்தை பற்றி வாசிக்கிறோம். Next we read about another heart. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும்போது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும்போது, When we read Hebrews 3rd chapter, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று வாசிக்கிறோம். we read that is the heart of unbelief. வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு அவிசுவாசம் உள்ளதான பொல்லாத இருதயத்தை தயவுசெய்து யாரும் இடம் கொடுங்க. அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, ஒருவருக்குள்ள இல்லாதபடிக்கு. Saint Paul says, please none of you give room for this evil heart of unbelief. தேவனோடு சேர வேண்டும் என்றால் மூன்றாவதாக அவிசுவாசம் உள்ளதான பொல்லாத இருதயத்தை நாம் அகற்றதான் வேண்டும். Thirdly, if we have to draw nigh to God, we must remove this evil heart of unbelief. ஆக நம்முடைய இதயத்துடைய கண்டிஷன் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம், என்னுடைய ஹார்ட்டுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு, இது விளங்கிக் கொண்டால் தான் நாம் தேவனோடு சேர முடியும். Only when we understand the condition of our heart, we can draw nigh to God. முதலாவதாக கடினமான இருதயத்துக்கு நாம் இடம் கொடுத்திருக்கோமா? First of all, had we given room for a hard heart? இரண்டாவதாக வழியை போகிறதான இருதயத்துக்கு நாம் இடம் கொடுத்திருக்கோமா? Secondly, had we given room for an erring heart? மூன்றாவதாக அவிசுவாசமான பொல்லாத இருதயத்துக்கு நாம் இடம் கொடுத்திருக்கோம். Thirdly, have we given room for an evil heart of unbelief? ஆக நம்முடைய ஹார்ட்டுடைய கண்டிஷன் நாம் விளங்கிக் கொண்டால் தான் நாம் தேவனோடு சேர முடியும். Only when we understand the condition of our heart, we can draw nigh to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இப்பொழுது உங்களுடைய இதயத்துடைய நிலவரத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. Now you understand the state of your heart. இந்த மூன்று விதமான நிலவரத்தில் எப்படிப்பட்டதான நிலவரத்தில் நீங்க இருக்கீங்க? Out of these three situations, which state are you? கடினமான இதயத்தோட காணப்படுகிறீர்களா? Are you seen with a hard heart? வழிக்கு போறதான இதயத்தோட காணப்படுகிறீர்களா? Or are you seen with a erring heart? இல்ல அவுட்டா அவிசுவாசமான பொல்லாத இதயத்துக்கு இடம் கொடுத்திருக்கீங்க. Or have you given room for an evil heart of இந்த unbelief? அவிசுவாசமான பொல்லாத இதயம் சொல்லும்போது ஆண்டவர் எத்தனை காரியம் நமக்கு விசுவாசமான வார்த்தையில பேசினாலும் கூட நமக்கு தான அவிசுவாசம் அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. This evil heart of unbelief, how much ever our Lord speaks to us favorably, yet this does not accept that faith at all. இந்த அவிசுவாசமான பொல்லாத இதயம் இருக்கவங்க தன்னுடைய சீத ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சம்பந்த கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இது எப்படி, இந்த வியாதி ஏன் வரணும், இது ஏன் எப்படி நடக்கணும், கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. This evil heart of unbelief, every day they'll be questioning God, why should this sickness come, why should this happen, all this. விசுவாசம் உள்ளவங்க ஒருபோது ஆண்டோட சம்பந்தத்துல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, கேள்வியே கேட்க மாட்டாங்க. அவிசுவாசம் இருக்கிறபடினால கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஏன் இப்படி நடக்கணும் கேள்வி கேட்பாங்க. The people with faith will never question God, only with unbelief will question why this. ஆபிரகாமுடைய ஜீவிதத்துல ஒரு விசுவாசம் இருந்தபடினால் அவன் கேள்வியே கேட்கவில்லை, முற்றிலுமாய் கர்த்தருடைய சம்பந்தம் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நீ எப்படிப்பட்ட பாதை நடந்தாலும் கூட அது உம்முடைய பாதை, நீ எப்படி நடந்தாலும் பரவாயில்லை. ஆனா அவிசுவாசம் இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க. As Abraham had faith in his life,
he just surrendered saying, Lord, whatever path you lead, you will lead, but those who have unbelief will question. ஆகையால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவர் நடத்துகிற அந்த பாதத்தை கேள்வி கேட்டால் உங்களுக்கு அவிசுவாசமாகிய பொல்லாத இருதயம் இருக்கிறது. If you are questioning about the paths in which our Lord leads you, you have an evil heart of ஒரு unbelief. வியாதி வந்தா உடனே கேள்வி கேட்பாங்க. When they fall sick, they'll ஒரு question. கஷ்டமான பாதை கர்த்தர் நடத்தும் போது உடனே கேள்வி கேட்பாங்க. When our Lord leads them in a difficult path, they will question. தங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாதையில கர்த்தர் நடத்தும் போது உடனே கேள்வி கேட்பாங்க. ஏன் ஆண்டவரே இப்படி எல்லாம் நடத்துகிறீங்க? When our Lord leads them in the path which they do not like, immediately they'll question. அப்படிப்பட்டவனுக்கு அவிசுவாசமான இருதயம் இருக்கிறபடினால தான் அவங்க கேள்வி கேட்கறாங்க. ஒவ்வொரு விஷயத்துல கேள்வி கேட்பாங்க. Such people, because they have this heart of unbelief, every matter they question. இந்த மூன்று விதமான இருதயங்கள் இருக்கவங்க இப்ப என்ன செய்ய வேண்டும்? These three states, those who have got, what should you do? கர்த்தரோடு சேர வேண்டும் என்றால் இப்படிப்பட்டதான அனுபவம் கழுவி கொள்ள வேண்டும். 4ஆம் அதிகாரம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்தது போல நம்முடைய இதயங்களை கழுவி கொள்ளணும், அதாவது பரிசுத்தமாக்கி கொள்ளணும். That is, as we read in Hebrews 4:8, James 4:8, we need to really purify and sanctify our hearts. 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. Read Psalm 51:10. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? What does the psalmist வாசிங்க. say? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். போதும், சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும். Lord, create in me a clean heart. எல்லாரோட பைபிள் அந்த வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க. And all of you, you just read it in your Bible. எல்லாரும் பைபிள் தெரிந்து உங்க வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க. All of you open your Bible and read எந்த it. பாஷையில தெரியுமோ அந்த பாஷையில அந்த வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்க. Whatever language that is you read, you can read இந்த it. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? What does the psalmist say? சுத்த இருதயத்தை எனக்குள்ள Oh சிருஷ்டியும். my God, create a clean heart இப்போ in me. உங்களுடைய நிலவரங்கள் நான் சொன்னனே, இந்த மூன்று விதமான நிலவரத்தில் இந்த மூன்று விதமான இதயங்கள் இருந்தால் இந்த வசனப்படி ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று கேளுங்க. Now, as I told you, if you have these three states, oh Lord, purify, cleanse மறுபடியும் அந்த me. வசனத்தை வாசிங்க. Read that verse again. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும். Oh my God, create in me a clean heart. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. 1 minute, let's all close our eyes. இப்போ நான் ஆசீர்வாதத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். Because I'm going to tell you about the blessings. இந்த தடைகளை அகற்றும் போது தேவனிடத்தில் சேரும் போது கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி இப்போ நான் உங்களோட பேச When போகிறேன். you remove these hindrances and draw nigh to God, I'm going to share with you the உங்களுடைய blessings. இதயங்களை சுத்திகரித்துக் கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை பற்றி சொன்னால் நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாது. Without sanctify yourselves, if I tell the blessings, you cannot receive any of them. நீங்க சுத்திகரித்துக் கொள்ளாமல் தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் எப்படி கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்காது. Without sanctify yourselves, if you ask, how can you get the blessings? You won't get it. ஆகையால் உங்களுடைய இதயத்துடைய கண்டிஷன் இந்த மூன்று நிலையில் காணப்பட்டிருந்தால் இந்த வேளையில கர்த்தருடைய சபையில் ஒரு சிறிய ஜெபத்தை செய்யுங்க. If your heart is seen in these three different conditions, just make a small prayer. இந்த now. தாவீது சொன்னது போல ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும். Like David's prayer, oh my God, create in me a clean சுத்த heart. இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும். Oh my God, create in me a எல்லாரும் clean கண்களை heart. மூடுங்க. All of you close இந்த your eyes. வருஷ கடைசில ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். Let there be a cleansing at the end of இந்த the year. கூட்டத்து மூலம் ஒரு சுத்திகரிப்பு Let there உண்டாகட்டும். be a sanctification சத்தமா through this சொல்லுங்க. meeting. Say loudly. அக்கப்பக்கத்தான ஆட்களை நீங்க பார்க்காதீங்க. Don't look at your neighbors. அவங்க உங்களை அவமதிச்சாலும் பரவாயில்லை. And it's all that உங்களை கேலி பண்ணாலும் பரவாயில்லை. they make fun of you. நீ இப்படி ஜெபிக்கிறேன்னு சொன்னாலும் Even பரவாயில்லை. if they say, what is this he's praying? நமக்கு வருஷ கடைசி தேவையான சுத்த இருதயம் தான். And we need a clean heart only at the end of the நமக்கு year. ஒரு clean heart வேண்டும். We need a clean heart in us. சுத்த இருதயத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். And our Lord is creating a clean சுத்த இருதயத்தை heart. கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். Our Lord is creating a clean ஆக heart. அக்கப்பக்கத்துல எப்படிப்பட்ட நபர்களா இருந்தாலும் பரவாயில்லை, அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. Therefore, don't be worried about anybody or your neighbor. உங்க ஹார்ட்டோட கண்டிஷனை விளங்கிக் கொள்ளுங்க. Understand the condition of your heart. சத்தமாய் சொல்லுங்க. Say loudly. ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க. Ask, oh my God, create in me a clean heart. Oh my Jesus, create in me a clean heart. இயேசுவே எனக்குள்ள ஒரு Shut up. My God. Create in me a clean heart. Oh my God. Hallelujah, 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 hallelujah. ஒரு சுத்தத்தை உருவாக்கும் போதே உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வந்து இறங்கும். When our Lord creates a clean heart itself, an anointing will come ஒரு on you. சுத்தத்தை உண்டாகும் போதே ஒரு அபிஷேகம் வந்து இறங்கும். When our Lord creates a clean heart, then itself an anointing will come on you. So, my God, about Shani, on the Kiribana, Kiribana, the money. கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதே நீலே. கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதே நீலே. கல்லேற்றை
கடினமானது மாற்றப்படட்டும். உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதினே கல்வாரி நன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதின்றே கல்வாரி நன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதின்றே கல் நெஞ்சை நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதினே உஷாரமாலகத இதோ சுத்தரத்தை கத்த தருகிறார். நல்லதியாய் பாயுதினே கல் நெஞ்சை நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதினே கல் நெஞ்சை நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதினே கல் நெஞ்சை நொறுக்கி உருவாக்கிடும் நல்லதியாய் பாயுதினே மதகட உஷராய் மத துர மதக துர நல்லதியாய் பாயுதினே கல் நெஞ்சை நல்லதியாய் பாயுதினே இந்த இதயத்தை நான் சுத்திகரித்துக் கொண்டேன். எனக்கு சுத்தமான இதயத்தை கர்த்தர் தந்தார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of you can say that I have cleansed my heart? God is creating a clean heart in me. அப்படிப்பட்ட சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. That people say hallelujah, hallelujah. இப்பொழுது ஆசீர்வாதத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். Now I want to tell you about the blessings. கர்த்தரிடம் சேரும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? When we draw nigh to God, what are the blessings we get? நீங்க சரியா சுத்திகரித்துக் கொள்ளாமல் போனா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. If you don't sanctify yourself properly, you can't get the வருஷ blessing. கடைசில கர்த்தர் நமக்கு அநேகமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். At the end of the blessings, the Lord has kept manifold blessings. ஆலயத்துக்குள்ள கால் வைக்கும் போதே பலவிதமான ஆசீர்வாதம் கர்த்தர் தர முடியாது நம்ம காத்து கொண்டே இருக்கிறார். When you just step into the temple itself, the Lord is waiting in order to சரியான give you the விதத்தில் blessing. சுத்திகரித்துக் கொள்ளும்போது ஆசீர்வாதம் நம்மை தோக்கி வரும். ஆண்டவரே நான் ஆசீர்வாதையும் bless me சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க கேட்காமலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். We need not keep asking our God, oh God bless me. When we sanctify ourselves, automatically சில ஆசீர்வாதத்தை தாரும்படி கேட்டாலும் கூட ஆசீர்வதிக்க முடியவில்லையே, ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, ஆசீர்வாதம் நம்மள தூரமா தான் போய் கொண்டே இருக்கு. Some people though they ask also, they are not being blessed. The blessings are going far away. உங்களுடைய இதயத்துடைய நிலவரத்தை அறிந்து யாரெல்லாம் சுத்திகரித்துக் கொண்டீர்களோ அப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். Whoever just understood the condition of your heart and sanctify yourselves, the Lord gives you these ஒரு blessings. 4 காரியங்களை நான் சொல்லுகிறேன். I want to quote 4 things. முதலாவது ஆசீர்வாதமே பாவம் மன்னிப்பு தருகிறது. அது பெரிய ஆசீர்வாதம். The first big blessing is that 130 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு மன்னிப்பை தருகிறாரே அது பெரிய ஆசீர்வாதம். and a Lord gives us a great blessing, that is he gives us a forgiveness of sins. 130 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்க. Read Psalm 134. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. And there is forgiveness. ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. There is forgiveness with you. உம்மிடத்தில் பயப்படும்படியாக ஆண்டவரே உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. And oh my God, there is forgiveness, pardon in you that கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மனுஷனுடைய பாவம் மன்னிப்புக்காக பல இடங்களை தேடி போகிறார். And man is going to various places for forgiveness. பல புண்ணிய சேத்திரங்களுக்கு தேடி போகிறார். And he is going to various pilgrimages. காரணம் என்ன? What's the reason? அவனுடைய பாவம் மன்னிக்க வேண்டும். Because his sins must be அவனுடைய forgiven. பாவம் மன்னிக்க வேண்டும். பாத யாத்திரை போறாங்க. கிலோமீட்டர் கணக்கு தான் வெறும் கால்ல நடந்து போறாங்க. And he is walking barefoot for kilometers for the sins to be பாத forgiven. யாத்திரை போறாங்க. காரணம் என்ன? தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். What's the reason for him to walk barefoot? That is his sins. ஆனா நீங்க சங்கீதக்காரன் சொல்லுகிற ஆண்டவரே உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. மறுபடியும் வாசிங்க. நான் வசனத்தை பாருங்க. படிக்கும் போதே எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இது எவ்வளவு ஆறுதலா இருக்கு. வாசிங்க. Good it is. Read that verse. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆண்டவரே உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. Oh my God, there is forgiveness. கர்த்தரில் சேரும்போது ஒரு மன்னிப்பு உண்டு. When you draw nigh to God, there is forgiveness. கர்த்தரில் சேரும்போது நமக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. When we draw nigh to God, there is a forgiveness. இந்த வருஷ கடைசில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவருடைய சமூகத்தில் சேரும்போதே நமக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. Our Lord has brought us to the end of the year. When we draw nigh to God, we have a forgiveness. மனுஷனுடைய பாவம் அகற்றப்படும் போது தான் பலவிதமான ஆசீர்வாதங்கள். When man's sins are removed, only many blessings. அது ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் தான் ஒரு மன்னிப்பு. உலகத்துல எங்க போன மன்னிப்பு கிடைக்குமா? One of the most important blessing is that the forgiveness. Wherever you go in the world, can you get forgiveness? கோடி ரூபாய் கொடுத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு மன்னிப்பு தாருங்கன்னு சொல்லி யாரா தர முடியுமா? Even if you give crores and lakhs of rupees, ask for pardon, can you get the forgiveness? அப்படின்றது பணக்காரங்க எல்லாம் மன்னிப்பு பெற்றுக்கிட்டு பரலோகத்துக்கு போய்டுவாங்க. If so, all the rich people will get forgiveness and go to heaven. கர்த்தருடைய சமூகத்துல மன்னிப்பு இருக்கு. அதான் நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். There is forgiveness in the presence of God. That is a big great blessing that தேவ சமூகத்தில் சேரும்போது நமக்கு ஒரு பெரிய மன்னிப்பு உண்டு. when we draw nigh to God, we have got this great blessing. அதான ஆயக்காரனை பற்றி வாசிக்கிறோம். அதான ஆயக்காரனை பற்றி வாசிக்கிறோம். We read about the public. பலவிதமான பாவங்களோட கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறான். ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லுகிறார். நீதிமானாக்கப்பட்டதானே திரும்பி வீட்டுக்கு போனா. He came to the presence of God as a great sinner. He beat on his breast and he said, I am a sinner. He was justified and went back. கர்த்தருடைய சமூகத்துல மன்னிப்பு இருக்கிறபடினால்தான் அவன் நீதிமானாக்கப்பட்டான்.
As there is forgiveness in the presence of God only, he was justified. ஆண்டவரே நான் மன்னியும் என்று சொல்லி கேட்ட உடனே கர்த்தர் அவனை பாவங்களை மன்னித்தார். ஏன்னா அவர் மன்னிக்கிறதுக்கு அதிகாரமுள்ள தேவன். வேறு யாருக்குமே மன்னிப்பதற்கு அதிகாரம் கிடையாது. As he asked, forgive my sins, oh my God, he forgave him. Only our Jesus has got the authority to forgive our sins. யாருக்குமே ஒரு மனுஷனை பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரமே கிடையாது. Nobody in this world has got the authority to forgive any people's sins. இயேசுக்கு மட்டும்தான், கர்த்தருக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிப்பதற்கு தேவனுக்கு மட்டும்தான் ஒரு அதிகாரம் உண்டு. வேறு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. Only our Lord Jesus Christ has got the authority to forgive the sins of mankind. அது பெரிய ஆசீர்வாதம் தானே. And that's a great blessing. ஆண்டவரே உம்முடைய சமூக மன்னிப்பிற்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய சமூக மன்னிப்பிற்கு. மன்னிப்பு இல்லாமல் போன தாவீது எங்கோ போயிருப்பார். The psalmist says there is forgiveness in thy presence. That is why David was forgiven. Otherwise David would have been really gone somewhere else. எங்கேயோ தூரமா போயிருப்பார். ஆண்டவருடைய சமூக மன்னிப்பு உண்டு. கர்த்தருடைய சமூக மன்னிப்பு இருக்கிறபடியால் அவர் ராஜாவாய் நிலைநின்றார். He would have been cast out for his sins and also iniquities, but because there is forgiveness with God only, he was forgiven. He was also becoming the king. ஒரு விஷயம் ஊழியக்காரருக்கு ஒரு பாஸ்டர் ஜெபம் நடத்தி கொண்டிருந்தார். And a pastor was conducting a prayer. That is one who was helping the worker. அவர் ஒரு காரியம் கேட்டார். ஒரு விஷயம் எல்லா ஊழியக்கார ஜெபம் நடத்தும்போது ஒரு क्वेश्चन கேட்டார். ஊழியக்கார மத்தியில ஒரு கேள்வி கேட்டார். And he put a question among the workers in the prayer. தாவீது செய்த பாவங்க பைபிள்ல எழுதி இருக்கு. David's sin is written in the Bible. எத்தனை பேர் செய்த அக்கிரமங்கள் பைபிள்ல எழுதி இருக்கு. And many people's iniquities also are written in the Bible. நான் செய்த காத்த நீங்க செய்த காத்த பைபிள் எழுத போனா இத்தனை காரியம் எழுதலாம். And if they write your sins and my sins, how many things they can be written. நாம் செய்த காரியத்தை எழுத போனா எத்தனை காரியம் எழுத எத்தனை பேஜ் எழுதணும்னு தெரியாது. If they write about my things, we don't know how many pages it will contain. ஆண்டவருடைய சமூக மன்னிப்பு உண்டு. But there is forgiveness in the presence அதானே பெரிய ஆசீர்வாதம். That only is a great blessing. கர்த்தருடைய சமூக மன்னிப்பு உண்டு. There is forgiveness in the presence of God. இந்த மன்னிப்பாகிய அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தவங்க சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. Those experience this forgiveness, say hallelujah loudly. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கர்த்தருடைய சமூகத்தில் கிடைக்கிற மன்னிப்பு தான் பெரிய ஆசீர்வாதம். And the forgiveness which you get in the presence of God, that's a great blessing. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? What is the second blessing do you know? அவருடைய சமூக இளைப்பாறுதல் ரெஸ்ட் இருக்கு. இளைப்பாறுதல் உண்டு. There is rest in his presence. இயேசு என்ன சொல்கிறார்? What does our Jesus say? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். Ye that are burdened and heavy laden, all if you come unto me, I will give you rest. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். அது பெரிய greatest blessing. When we read Matthew 11:28, we read about the rest that our Jesus gives. That is the greatest blessing. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். I will give you rest. சிறியோரங்க வாங்க, பெரியவங்கள வாருங்கன்னு சொல்ல, வருத்தப்பட்டு பாருன்னு சொல்லி யாரா இருந்தாலும் பரவாயில்லை, வாங்க நான் இளைப்பாறுதல் தருகிறேன். He didn't say the young and the old come, but he said all those who are heavy burdened. அப்படினா கர்த்தருடைய சமூகத்துல நாம் வரும்போது, ஆண்டவர் சமூகத்தை தேடி வரும்போது, கர்த்தரோடு நாம் சேரும்போது நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். If so, when we come to the presence of our God, when we draw nigh to God, he gives us the rest. சிலருக்கு வீட்டுல இளைப்பாறுதல் இல்லை, வெளியே போனதா இளைப்பாறுதல் இல்லை, சாப்பிட்டாலும் இளைப்பாறுதல் இல்லை, எது செய்தாலும் இளைப்பாறுதல் இல்லையே. காரணம் என்ன? தேவனோட சேர முடியல, ஆகிய இளைப்பாறுதல் இல்லாம இருக்காங்க. Some people when they are in the home, when they go outside, when they eat, they have no rest at all. தேவ சமூகத்துக்கு வந்தாலும் இளைப்பாறுதல் இல்லை. காரணம் என்ன? தேவனோட சேராமலேயே தேவனை வர்ஷிப் பண்றாங்க. Even when they come to the presence of God, they have no rest because they worship God without drawing nigh to God. அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமயே எல்லாரும் பாடுறாங்க, நாங்க பாடுறோம், எல்லாரும் பாடுறாங்க, நானும் கைதட்டி பாடுறோம். No relationship at all with God. All are singing, I am also அப்ப singing. தேவனோடு ஒரு ஐக்கியம் இல்லாமல், தேவனோடு சேராமல் பாட்டு பாடினது எப்படிங்க இளைப்பாறுதல் கிடைக்கும்? Without a fellowship, without drawing nigh to God, when you sing, how can you get rest? சில பலவிதமான ஊழியங்களை செய்கிறார்கள், ஆனால் தேவனோடு சேராமலே ஊழியம் செய்றாங்க, அதனால இளைப்பாறுதல் இருக்காது. Some people do the ministry, but without drawing nigh to God, they do it, and how can they get the rest? ஆகையால் இழந்து போறதான இளைப்பாறுதல் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிறார். Therefore, we are going to get the rest that we lost today. இந்த வருஷத்துல ஏதாவது விஷயத்துல இளைப்பாறுதல் இழந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு தேவனோட சேரும்போதே கர்த்தருடைய இளைப்பாறுதல் தருகிறார். In this year, have you lost any rest in any area? When you draw nigh to our God, Jesus is going to give that rest today itself. நம்முடைய இளைப்பாறுதல் நஷ்டப்படுறதுக்கு பலரும் நமக்கு விரோதமா எழும்புறாங்க. ஆனால் நாம் தேவனோடு நம்முடைய ஐக்கியத்தை காத்துக்கொண்டால் அந்த இளைப்பாறுதல் எப்போ நமக்குள்ள தங்கி இருக்கும். We may lose our rest because many people may rise against us, but when we have our draw nigh to our God, surely we can preserve the rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எப்படிப்பட்டதான வருத்தங்களானாலும் பாரங்களானாலும் கஷ்டங்களானாலும் எதுவா இருந்தாலும் கூட கர்த்தரோடு சேரும்போது, கர்த்தரோடு நாம் சேரும்போது இந்த இளைப்பாறுதல் கர்த்தர் நமக்கு தருகிறார். All ye that are heavy laden and burdened, that is whatever kind of a heavy burdens or distress, when you draw nigh to God, he will give you the rest. இந்த இடத்துல நீங்க இளைப்பாறுதல் நஷ்டப்படுத்திருக்கீங்க. Which area you lost your rest? இளைப்பாறுதல் நஷ்டப்படுதாலும் உங்களுக்கு தானே தெரியும்.
You only know which area you lost your rest. நான் அடிக்கடி சொல்றது போல புருஷன் மூலமா மனைவிக்கு, மனைவி மூலமா புருஷனுக்கு, பிள்ளை மூலமா பெற்றோருக்கு, பெற்றோர் மூலமா பிள்ளைங்களுக்கு, இப்படி பலவிதமான இழப்புகளை நஷ்டப்படுத்துகிறாங்க. Often I say that the husband and the wife, that is wife against the husband, the children against the parents, all these things, they lose their rest. யாராவது சிறிய வார்த்தை சொன்னாலும் போதும் அது கேட்டு கேட்டு தங்களோட இழைப்பாளர்கள் நஷ்டப்படுது. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, தொடக்கூடாது. டச் மீ நாட். தொட்டாலும் போச்சு இழைப்பாளர்கள். If some people just say a word, immediately they'll be hurt that they are the touch me nots. டச் மீ நாட் பிளான்ட் வந்து அது தொட்ட போது அப்படியே முடிக்கும். நாங்கள் சின்ன வயசுல தான் அது ஒரு விளையாடு, தொட வேண்டியது அப்படியே முடிக்கும். கொஞ்ச நேரம் விட கொஞ்சம் அப்படி திரும்பி தொட வேண்டியது அப்படியே முடிக்கும். The touch me not plant is when you touch it, it will just shrink, and after some time it will just expand, but once again when you touch it will shrink. அதே போல சில தொட்டாலும் போதும் அவங்களுடைய இழைப்பாளர்கள் எல்லாம் நஷ்டப்படுத்திடுறாங்க, எல்லாம் போயிடும். Some people when you just touch them, a mere word itself, they just lose their rest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of அப்படினா அது God. எப்போ உருவாக்கப்பட முடியும்? How can they be created? சில தொடவே முடியாது. அப்படி என்றால் நம்ம உருவாக்கப்படவே முடியாது. அப்படியே You இருக்க can வேண்டியது. never டச் மீ touch நாட் பிளான் போல இருக்க வேண்டியதுதான். Then they have to be only like the touch me not plant, they can never be created. கர்த்தரோடு சேராதபடிக்கு நமக்கு தான் தடைகளை அகற்றுவோம். ஆண்டவருடைய சம்பந்த ஆண்டவர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். Let's remove all these things so that we can draw nigh to God. இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். Our Lord has kept many blessings for us, he gives us a rest. மூன்றாவதாக கர்த்தருடைய சம்பந்தத்தில் வரும்போது ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். Thirdly, when we come to his presence, the Lord gives us a peace. யோவான் 14:27 இயேசு சொன்ன வார்த்தை என்ன? தன்னுடைய சீஷரை பார்த்து சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். John 13:27, Jesus looked at his disciples and said, my peace I give unto you. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். My peace I give unto you. உலகம் தரக்கூடிய அந்த சமாதானம் அல்ல. It is not as the world giveth. அந்த சமாதானம் உலகத்தில் நான் எடுக்கப்படவே முடியாது. That peace can never be taken away from the யாராலும் world. எடுக்காத சமாதானத்தை, யாராலும் கொடுக்காத சமாதானம் உங்களுக்கு தருகிறேன். Nobody can remove that peace, and I give you the peace which no man can give. வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். My peace I leave with you. 3 வருஷம் இயேசுக்கு ஊழியம் செய்தான ஊழியக்காலுக்கு இயேசு கொடுத்தான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். Do you know the blessing that Jesus gave to the workers who did serve him, that is for 3.5 years? That is peace. 3 வருஷம் ஊழியம் செய்த ஊழியக்காலுக்கு பணத்தை கொடுக்கல, வெள்ளியை கொடுக்கல, வேற ரெண்டுமே பொருட்களை கொடுக்கல, சமாதானத்தை தான் கொடுத்தார். Those who did the ministry along with that Jesus for 3.5 years, he did not give money or wealth or anything. ஊழியம் செய்த இயேசுக்கு ஊழியம் செய்த சீஷர்களுக்கு சமாதானம் தான் கொடுத்தார். அவருக்கு தெரியும் இந்த சமாதானம் கொடுத்தாதான் அவங்களுக்குள்ள நிலைத்து இருக்கும். வேற என்ன கொடுத்தாலும் எழுத போய்டுவாங்க. The disciples who served our Jesus, he knew nothing I should give them other than the peace. Only the peace will abide in them. அந்த சமாதானத்தை வைத்து கூட தான் சீஷர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. And the disciples also started to do the ministry based on that peace. அவங்களுக்கு எத்தனோ குறைகள் இருந்தது. இந்த இருந்தாலும் கூட அவங்களுக்கு பணம் இல்ல, பொருட்கள் இல்ல, ஒன்றுமே இல்ல, ஒன்றுமில்லாத ஊழியம் செய்றாங்க. ஆனா சமாதானம் மட்டும் அவங்களுக்குள்ள இருந்தது. They had many things lacking. They did not have money or any other thing, but still because of that peace they did the ministry. இயேசு கொடுத்த சமாதானம் அவங்களுடைய ஜீவிதத்தில் காணப்பட்டிருந்தது. And the peace that our Jesus gave was seen in their lives. இயேசு கொடுத்த சமாதானம் அவங்களுக்குள்ள இருந்தபடியால் நாள்தோறும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. தேவன் கொடுத்த சமாதானம் ஜீவிதம் ஆளுகை செய்தால் தான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட முடியும். இல்லாட்ட காலையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, மத்தியானம் ஒரு மாதிரி இருப்பாங்க, நைட்டில் இஞ்சி துணை குரங்க போத இருப்பாங்க. And as the peace was in them only, they were really glad. Only when we have the peace that is given by God, we can be glad. Otherwise, morning one mood, afternoon another mood, and night they will be totally. மூடு மாறிட்டே இருக்கும். அம்மா சொல்லும்போது மூடு மாறிட்டே. Their mood keeps changing. வாசிங்க லூக்கா 24 அதிகாரத்துல வாசிக்கிறோம். What do we நாள்தோறும் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார்களா. எருசலேமிலே தேவாலயத்தில் சந்தோஷமா இருந்தாங்க. வாசிங்க. In Jerusalem they kept on praising God every day. 24 அதிகாரம் இருக்கா? அந்த வசனம் இல்லாம ஒன்றும் சந்தோஷம் இருக்காது. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். சந்தோஷமா இருந்தாங்க. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை மிகுந்த சந்தோஷத்தோடு நாள்தோறும் வாழ்த்து கொடுத்தா. நீங்க வீக்லி ஒன்ஸ் தானே வரீங்க, சண்டே மார்னிங் வருவீங்களா? 10 மணிக்கு போட ஒரு விசுவாசி உள்ள வந்தாரு, பைபிள் தூக்கிட்டு என்ன பார்க்காம தூணுக்கு மறைஞ்சு அப்படி எங்க போனதுன்னு தெரியல, இப்பதான் வராரு உள்ள. இப்போ சண்டே ஒரு நாள் தானே வருவீங்க, ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? நாள்தோறும் சந்தோஷம். And daily we read that they were with great joy. இங்கிலீஷ் வசனம் இருக்கா? உங்களுக்கு சந்தோஷமா இருந்தா வாசிங்க, இல்லாட்ட வேண்டாம். இப்போ பைபிள் தேடுறாங்க. And were continually in the temple praising and blessing God. Previous verse 52. And they worshipped him and returned to Jerusalem with great joy. Great joy. சாதாரணமான joy அல்ல, great joy. பெரிய மிகுந்த சந்தோஷம். It was not the ordinary joy but with great joy. மிகுந்த சந்தோஷம். Great joy. யாருக்கு? For whom? இந்த சமாதானத்தை இயேசு தரும்போது மிகுந்த சந்தோஷம். அது வார்த்தை கொடுத்தாலும் சந்தோஷம் அல்ல, ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் தான்.
where Jesus gives us joy, this is not just once in a week, but daily, and that too great joy. அதான சீஷனை பற்றி வாசிக்கிறோம். நாள்தோறும் எருசலேமிலே தேவனை துதித்து மகிழ்ந்து பாடி சந்தோஷமா தேவனை துதித்துக் கொண்டே இருந்தாங்க. That's what we read. That is even in Jerusalem, they were praising God daily, and they also were with great joy. ஏன் நமக்கு ஒரு நாள் ஒரு சந்தோஷம் உண்டாக மாட்டேங்குது? Why every day we don't get a joy? ஆண்டவரோட சேரும்போது அந்த சமாதானம் கிடைக்கும். இந்த சமாதானம் நமக்குள்ள இருந்தால் தானே நாம் சந்தோஷப்பட முடியும். சமாதானம் இல்லாம போனா சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் இல்லாம சமாதானமே இல்ல. Only when we draw nigh to God, we will get the peace. When there is peace, only joy. Otherwise, no peace, no joy. ஆகையால் தேவச்சிதமாய் நாம் தேவனோடு சேரும்போது, ஆண்டவரோட சேரும்போது ஒரு சமாதானமாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அந்த சமாதானம் தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமாதானம் கலிகூற செய்யும். Therefore, we the people of God, every day we need to be draw nigh to our God. When we draw nigh, surely He gives us that peace and joy every day. அத நஷ்டத்தின் மத்தியிலும் கலிகூறக்கூடியதான சந்தோஷம். That is the joy where you are able to rejoice even amidst losses. அத ஹபக்கூக்குடைய சந்தோஷம். That's the joy of Habakkuk. அத்திமரம் துளிர்கிறது இல்ல. The fig also did not blossom. எல்லாம் போச்சு, எல்லாம் போனாலும் கூட ஆனாலும் கர்த்தருடைய சந்தோஷப்படுன்னு சொல்கிறாரே. அதான் நஷ்டத்திலும் சந்தோஷப்படுதான அனுபவம் தான் தேவ சமூகத்தின் சந்தோஷம். இல்லாவிட்டா நஷ்டம் வந்தது யோசித்தே இருப்பாங்க. Everything is lost in spite of all the losses also they rejoice. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அதான் பாருங்க, நஷ்டங்கள் வந்தாலும் கூட அந்த சந்தோஷப்படும் அனுபவம். பல நஷ்டங்கள் வரட்டும், நோ மேட்டர், நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுறேன். Even if there is a financial loss also, yet I will rejoice in my God. பலவிதமான நஷ்டங்கள் வந்தாலும் கூட நான் கர்த்தருடைய சந்தோஷப்படுகிறேன் சொல்ல வேண்டும். அதான் தேவ சமூகத்தின் சந்தோஷம். Although there are different kinds of losses, yet you have to say I will rejoice in my God. That is the joy. எது போனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறேன். Whatever is lost, yet I will rejoice in my Lord. சொல்லுவீங்க? How many of you can say யோபுடைய சந்தோஷம்? This is a joy of Job. கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் சொன்னார். The Lord gave and the Lord took, that is therefore glory to God, he said. சொல்றவங்க அவனுக்கு அறிவிக்கிறவங்க சொன்னாங்க, ஐயா பிள்ளைங்க எல்லாம் மரிச்சிட்டாங்க. அப்படியா? சரி ஸ்தோத்திரம். Those who pass the information said, oh your children died. Oh praise the Lord. ஆடு மாடுங்க எல்லாம் போச்சு ஐயா. And all your cattle and oxen all have gone. ஒன்று கொண்டு உடனே சொல்றாங்க. ஒரு நாள் கூட டிலே கிடையாது. அடுத்த நிமிஷம் எல்லாம் நியூஸ் வந்துட்டே இருக்கு. எல்லாம் போச்சா? சரி, ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Immediately one after the other, no interval at all, but he says God gave, God took it, praise the Lord. இது பிராக்டிகல் லைஃப்ல நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்ல முடியுமா? Have you experienced this in practical life? Can you say so? எல்லாம் போனாலும் கூட பரவாயில்லை, நான் கர்த்தருக்குள்ள களி கூறுறேன்னு சொல்ல முடியுமா? Can you say even if everything goes, yet I will rejoice? இதான் தேவ சமூகத்தின் சந்தோஷம். This is the joy of our Lord. ஆகையால் தேவ சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். ஆண்டவரோடு சேரும்போது ஒரு சமாதானமாகிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். When you come to the presence of God, he gives you the peace. When you draw nigh to God, he gives a great peace. இந்த சமாதான நாளிகள்ல இன்றைக்கு அனுபவித்து போங்க. You have to experience this peace not tomorrow but today itself. இந்த சமாதான அனுபவிக்கும் போது சந்தோஷம் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்தோஷமா இருக்கலாம். When you experience this peace, you can rejoice, always rejoice. இல்லாட்ட ஒரு சிறிய காரியம் நடந்தால் போது உடனே உங்களுடைய சமாதானம் சந்தோஷம் எல்லாம் நஷ்டப்பட்டு போய்டும். Otherwise, even if a small matter, you will immediately lose your peace and your ஆனா joy. தேவன் நமக்கு தருகிற சமாதானம் சாதாரணமான சமாதானம் அல்ல. அந்த சமாதானம் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள களிகூற செய்கிறார். அதான் தேவன் தரக்கூடிய சமாதானம். The peace that our Lord gives us every time, always that peace, and it will help us to rejoice in our Lord. அடுத்ததாக கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? And next, do you know what is the blessing that our Lord gives? தேற்றப்படக்கூடிய அனுபவத்தை தருகிறாரே, அதான் கர்த்தர் தன பெரிய சந்தோஷம். நீங்க எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். He shall be comforted in Jerusalem. He gives, that is a great blessing. ஒருவன் தன் தாயை தேற்றுவது போல நான் தேற்றுவேன், நீங்க எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். As a mother comforts one, I will also comfort you. You shall be comforted in Jerusalem. இதான் தேவ சமூக தேவனோடு சேரும்போது நமக்கு ஒரு தேற்றக்கூடியதா, நம்மை தேற்றிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறார். When we draw nigh to God, every day he comforts us. பல விதத்துல கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். Our Lord comforts us in various ways. ஏசாயா 66 அதிகாரத்துல வாசிங்க, நீங்க எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்க எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். Ye shall be comforted in Jerusalem as a mother comforts, I shall comfort you, which we read in Isaiah 66 chapter. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்க எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். Ye shall be comforted in Jerusalem. இந்த தேற்றப்படுகிற அனுபவம் இல்லாததால் தானே உலகத்தில் எத்தனை பேர் தற்கொலை செய்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? Only because people do not have this comforting experience, many commit suicide in the யாரால world. தேற்ற முடியும்?
Who can comfort யார் them? அவனை தேற்ற முடியும்? Who can comfort ஒரு them? நாள் பேப்பர்ல ஒரு விஷயத்தை நான் வாசித்தேன். One day I read in the papers an நல்ல incident. படித்ததான ஒரு டாக்டர், நல்ல படித்ததான பேர் போனதான ஒரு டாக்டர் லோன்லினஸ், தனிமையா இருக்குன்னு சொல்லி யோசித்து தற்கொலை பண்ணிட்டாங்க. தங்க ஹஸ்பண்ட் வந்து வேலை விஷயமா தூரத்துல இருக்காரு. And a highly educated doctor, that is a popular also one, that is committed suicide. That is because of loneliness, depression. The husband was in a far off country. ரீசன் என்னன்னு சொன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் வெளியே வேலைக்கு போறாரு, நான் தனியா இருக்கேன். The reason is காரணம் என்ன? தேற்றுகிற அனுபவம் இல்லையே. there is no experience of comforting her. உலகத்தில் எத்தனை பேர் தங்களை தற்கொலை பண்ணிக்கிறதான காரணம் என்ன தெரியுமா? அவளை தேற்றுவதற்கு யாருமே இல்ல. The reason for many committing suicide is that nobody is there to comfort தேவனோடு சேரும்போது கர்த்தர் அந்த வேளையில் நம்மை தேற்றுகிறார். When we draw nigh to God from time to time, our Lord comforts பல us. விதத்தில் கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். Our Lord comforts us in நீ various கர்த்தர் ways. சமூகத்துக்கு வந்து பாட்டுகளை பாடுறீங்களே, பாட்டு பாடும்போதே ஒவ்வொரு அந்த அடிகளை, அந்த பாட்டுடைய அடிகளை எல்லாம் நம்மை தேற்றிட்டார். When we come and sing also in His presence, every line comforts us. நீங்க பாட்டு முடிச்சிட்டு வந்தா எப்படி ஆண்டவரை பாட்டு மூலமா தேற்ற முடியும்? After you singing, if you come to the presence of God, how can the songs comfort you? பாட்டு முடிச்ச விருப்பம் வருவாங்க, பாட்டு தெரியாது, பாட்டு முடிச்ச வருவாங்க, அப்ப எப்படி ஆண்டவரை தேற்ற முடியும்? பாட்டு மூலமா தேற்றப்பட முடியுமா? After the singing time they come, then how can the songs comfort you? ஆவில நிரம்பும்போது தேவன் தீர்க்கதரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை தேற்றுவார். When we are filled in the Spirit, through the prophecies, our Lord comforts us. பேசுறதான வார்த்தை நம்மோட பேசுன போலே இருக்கு. And it will be as though the words are spoken to us. தீர்க்கதரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோட பேசுவார். Our Lord will speak to us through the prophets. நம்மை தேற்றுவார். He will comfort நம்முடைய us. இதயத்துடைய நிலவரத்தை கர்த்தர் நம்மோட பேசி நம்மை தேற்றுவார். And knowing the state of our heart, our Lord will speak and சில comfort வேளை us. சாட்சி நம்மோட கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். Sometimes through the testimony, our Lord will comfort us. சங்கத்தின் மூலமா ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மை தேற்றுவார். Through the sermon, through the word of God, our Lord will comfort us. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். Comfort and console my என் people. ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். எசேயா 40 அதிகாரத்தை வாசிக்கிறோம். We read in Isaiah 40, comfort and console my அப்படி என்றால் people. நம்முடைய ஜனத்தை கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரர் மூலமா தேற்றுகிறார். என் ஜனத்தை தேற்றுங்கள். அந்த இடத்துல ஏசாயா மூலமா தான் கர்த்தர் தேற்றுகிறார். என் ஜனத்தை தேற்றுங்கள். And here that is comfort my people through Isaiah. Lord comforts them. Our Lord comforts us through the workers. அப்படி என்றால் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தன்னுடைய வசனம் மூலமா நம்மை தேற்றுகிறாரே, இது பெரிய ஆசீர்வாதம் தானே? If so, whenever we come to the presence of our God through His word, our Lord comforts us. This is a great blessing. தேற்றப்பட வேண்டும் என்றால் தேவ ஆவியினால் தேவனால் தேற்றப்பட வேண்டும் என்றால் தேவனோடு சேர்ந்து மட்டுமல்ல, எருசலேமோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டும். அதனால வாசிக்கிறோம், எருசலேமிலே நீங்க தேற்றப்படுவீங்க. தேவனுடைய ஆலயத்தோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும். If we need to be comforted by the word of God, that is, if we have to be comforted in Jerusalem, we need to have a fellowship with Jerusalem. தேவனோட தேவ சமூகத்தோட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். எருசலேமுக்கு வந்தாதான் தேற்றப்பட முடியும். நீங்க தேவனோட ஐக்கியம் இல்லாமல் போனால், தேவனுடைய ஊழியர்களோட ஐக்கியம் இல்லாமல் போனால், தேவனுடைய சபையோட ஐக்கியம் இல்லாமல் போனால் ஆண்டவர் எப்படி உங்களை தேற்றுவார்? We need to have a fellowship with our God, with the presence of God, and with the workers and in Jerusalem. Only when you come to Jerusalem, He can comfort you. Otherwise, how can He comfort you? எருசலேமோட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க, தேவ சமூகத்தோட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த வேளையில உங்களுடைய ஜீவிதத்துல என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த வேளையில கர்த்தரை தேற்றுவார். Have your fellowship with Jerusalem. Have your fellowship with the presence of God. Whatever problems crop in your life, at the time our Lord will comfort you. கர்த்தருடைய வசனம் உங்களோட பேசும். The word of God will speak to you. நீங்க எழுதி வைத்திருப்பீங்களே டைரி, ஏதாவது சந்தர்ப்பத்தில் எடுத்த உடனே அந்த வார்த்தை உங்களை தொடும், உங்களோட பேசும். You would have written in your diary, and in the due time when you open the diary, that word will talk to you. நீங்க படுத்து தூங்கும்போது கூட சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி உங்களோட பேசுவார், தேற்றுவார். When you sleep also, our Lord will also speak to you through some verse and also கர்த்தரோடு comfort you. சேரும்போது இந்த 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் இங்கே வைத்து இருக்கிறார். And our God has kept these blessings for us to draw nigh to our God. இத்தனை ஆசீர்வாதங்களை நான் 4 ஆசீர்வாதத்தோட நான் முடித்துக் கொள்கிறேன். There are many blessings, but I will end it with 4 blessings. முதலாவதாக கர்த்தரோடு சமூகத்துல தேவனோடு சேரும்போது மன்னிப்பை கர்த்தர் தருகிறார். First of all, when we draw nigh to our God gives us the peace. நீங்க கர்த்தரோடு சேராமல் அங்கங்க சுத்திட்டு இருந்தால் எப்படி ஆண்டவர் மன்னிப்பை தருவார்? If you don't draw nigh to God, if you keep roaming around, then how can you give? கர்த்தரோடு சேரும்போது முதலாவது மன்னிப்பை தருகிறார். When we draw nigh to God, first of all, He gives us a தேவனோடு forgiveness. சேரும்போது நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். When we draw nigh to God, the Lord gives us the rest. மூன்றாவதாக தேவனோடு சேரும்போது சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். Thirdly, when we draw nigh to God, the Lord gives us the peace. நான்காவதாக தேவனோடு சேரும்போது நம்மை தேற்றிக் கொண்டிருப்பார், தேற்றமாளன் தேற்றுகிறார் நம்மை. Fourthly, when we draw nigh to God, the Lord comforts us. அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். Through the anointing, our Lord comforts us. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய கோலும் தடி என்னை தேற்றியது, தேற்றும் என்று சொல்லுகிறார். Thy rod and thy staff shall comfort me, says the அந்த psalmist. கோலன் சொல்லும்போது வாக்குத்தத்தத்தின் அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. That rod signifies the promises. ஒவ்வொரு மாசம் ஆண்டு நம்ம தரக்கூடியதான வாக்குத்தத்தத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். Every day, every month, through the promises the Lord gives, He ஆனா comforts உலகத்தின் us. ஜனங்களுக்கு இப்படி தேற்றப்படுற அனுபவம் உண்டோ? But the worldly people, do they have the experience of being comforted? உலகத்தின் ஜனங்களுக்கு தேற்றப்படுற எங்க போவாங்க? And if the worldly people are not comforted, where will they go? அந்த தேற்றப்படுறதுக்காக பலவிதமான பாவங்களை அனுபவித்து சந்தோஷம் கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமான்னு பார்க்கறாங்க. To comfort them, to get peace, they commit various
his sins and try out. ஒரு குடிகாரன் குடிச்சு பார்க்கறான், கொஞ்சம் சமாதானம் கிடைக்குமான்னு குடிச்சு தான் பார்க்கறான், பணமும் போகுது எல்லாம் போகுது. A drunkard tries to drink to get the peace, but he loses the money, he loses health, everything. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name ஆனா of God. தேவனோடு சேரும்போது இந்த நான்கு ஆசீர்வாதங்களை இப்பொழுதே கர்த்தர் நமக்கு But தருகிறார். when we draw nigh to our God, now itself our Lord gives us all the கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. we have got forgiveness in the presence of our God. கர்த்தருடைய சமூகத்தில் தேவனோடு சேரும்போது இணைப்பார்ல கர்த்தர் When தருகிறார். we draw nigh to our God, we get rest in ஒரு His சமாதானத்தை presence. கர்த்தர் He தருகிறார். gives us a peace. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுன்னு சொன்னது போல கர்த்தர் இப்ப நம்மை தேற்ற போகிறார், ஆற்ற போகிறார். As it is said, comfort and console my people, our God is going to comfort and console இந்த us ஆசீர்வாதத்தை now. பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க, ஆயத்தமா இருக்கீங்க? How many of you are ready to receive these இந்த வருஷ blessings? கடைசில நம்ம வந்திருக்கிறோமே, We have come at the end of the நமக்கு year. இடையில இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. We have got just 1 week in இந்த between. கூட்டத்தின் மூலமா இத்தனை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்துல பெரிய சந்தோஷம் சமாதானம், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவித சந்தோஷம் சமாதானம், நீங்க எங்க போனாலும் சந்தோஷம் சமாதானம். Through this week, you receive all the blessings, personal life, peace and rest, joy, and in your family life also peace and joy. Wherever you go, peace and joy. இந்த ஆசீர்வாதம் பெற வேணும்னு வாஞ்சிடுங்க, முழங்கால் போடுங்க. Those who desire to receive these blessings, be on your knees. இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தான் போக வேண்டும்னு யோசிக்கிறவங்க முழங்கால் போடுங்க. Those who think I must receive these blessings, be on your knees. இப்பொழுது தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டே And இருக்கிறார். now the Spirit of God is moving amidst us. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டே And the இருக்கிறார். Holy Spirit is moving amidst இந்த us. ஆசீர்வாதம் தரும்படியாக கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். Our Lord is moving ஷலக்கரமல amidst us கத்துரமல because he is கத்துரகரமல. ஹalleluya 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 ஹalleluya. கண்களை மூடுங்க, Close your முழங்கால் eyes. போடுங்க. Be on your தேவனை துதித்துக் கொண்டே இருங்க. praising our God. ஆசீர்வாதத்துக்கு அந்நியமான காலை அகற்றி விடுங்க. Those who are strange to God's blessings, remove them. Hallelujah, 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 hallelujah. கர்த்தருடைய ஆவி நம்மை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். The Spirit of God is touching us. தேவ ஆவி அநேகரை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். The Spirit of God is touching us. கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயை திறந்து சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. Sometime keep praising God, all of you. பிசாசு வாயை மூடுவா. The devil will close your mouth. இயேசுனால பிசாசே போன்னு சொல்லுங்க. And also get out, devil, in the name of Jesus. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவது சாத்தான விருப்பம் அல்ல. Because devil does not desire you to be blessed. கொஞ்ச நேரம் நாம எல்லாம் எழும்பி நிக்க போகிறோம். All of us are going to stand for நாம் some கொஞ்ச நேரம் time. எல்லாரும் எழும்பி நிக்க போகிறோம். All of us are going to stand for some time. ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் இப்பொழுது அனுப்ப போகிறார். Our God is going to send the rain of blessing now. ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் அனுப்ப Our போகிறார். Lord is going to send the rain of blessing நான் now. சொல்கிறேன், நீ யாரும் மௌனமா இருக்காதீங்க. I'll tell you, none of you be quiet. தேவனை துதித்துக் கொண்டே இருங்க. Keep praising God. தேவனை துதித்துக் கொண்டே Keep இருங்க. praising God. இந்த ஆசீர்வாத கர்த்தர் இப்பொழுது நமக்கு தருகிறார். Now our Lord gives us these blessings. இப்பொழுது இந்த ஆசீர்வாத கர்த்தர் தருகிறார். Lord gives us these blessings. புறமை கடந்தேன், தொல்லைகள் அடைந்தேன், தூயா உம்மை மறந்தே, தூயா உம்மை மறந்தே, புறமை கடந்தேன். தூக்கி நீர் என்னை சேர்க்கிறீர், ஏற்றினீரும் ஆவியாய். தொல்லைகள் அடைந்தேன், தூயா உம்மை மறந்தே. தூக்கி நீர் என்னை சேர்க்கிறீர், ஏற்றினீரும் ஆவியாய். கிடலி தொல்லை மறந்தி கிடலி தொல்லைகள் அடைந்து தூயாமி மறந்தி மறந்தி தூக்கிரண்டு சீட்டி நீந்தி ஈட்டி நீர் மாவியால் ஈட்டி நீர் கண்ணை தேய்ச்சுக்கிறேன், கண்ணை தேய்ச்சுக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார்.
ஹalleluya ஹalleluya இன்னைக்கு ஆண்டு ஆசீர்வாத பெறக்கூடியதான நாளா இருக்கட்டும். Let this day be a day where you receive the blessing of இன்னைக்கு God. ஆண்டு ஆசீர்வாத பெறக்கூடியதான நாளா இருக்கட்டும். Let it be a day where you receive the blessing of ஆண்டவரோட God. சேருவோம். Let's draw nigh to our God. ஆண்டவரோட சேருவோம். Let's draw nigh to our கர்த்தரோட God. சேருவோம். Let's draw nigh to our Lord. கத்துர கடப கத்துர கடப கத்துர கடப ஆசிரா. தொல்லைகள் அடைந்து தூயா உம்மை மறந்தே தூயா உம்மை மறந்தே தூரமாய் கிடந்தே தொல்லைகள் அடைந்து தூயா உம்மை மறந்தே தூயா உம்மை மறந்தே தூக்கவே இரண்டு சீட்டினின்று வீட்டினீரும் ஆவியால் வீட்டினீரும் ஆவியால் தூக்கவே இரண்டு சீட்டினின்று வீட்டினீரும் ஆவியால் வீட்டினீரும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். You are lamenting, I don't have a blessing. ஏசா போல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். So you are lamenting, I don't have a blessing. என் மகனே என் மகளே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக தானே என்னுடைய சமூகத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். My son, my daughter, I brought you to my presence to bless you. இதோ இப்பொழுதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Now I bless you, saith the Lord. தூரமாய் கிடந்தே தொல்லைகள் அடைந்து தூயா உம்மை மறந்தே தூயா உம்மை மறந்தே தூரமாய் கிடந்தே தொல்லைகள் அடைந்து தூயா உம்மை மறந்தே தூயா உம்மை மறந்தே தூக்கவே இரண்டு சீட்டினின்று வீட்டினீரும் ஆவியால் தூக்கவே இரண்டு சீட்டினின்று வீட்டினீரும் ஆவியால் வீட்டினீரும் கவனிங்க என்னுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? Do you know what is கவனிங்க the என்னுடைய desire? வாஞ்சை என்ன தெரியுமா? Do you know my desire? ஒருவராலும் ஆசீர்வாதத்தை பெறாமல் இங்க போக கூடாது. None should go back from here without receiving the blessing. இதோ கூட்டம் முடிந்தது, பாட்டு பாடணும், கை தட்டணும், சோத்திரம் போட்டோம், போறோம்னு சொல்றதில்ல. ஒருவராலும் ஆசீர்வாதத்தை பெறாமல் போக கூடாது. Songs are over, I clap my hands, the meeting is over. None of you should go back without the blessing. தூக்கவே இரண்டு சீட்டினின்று வீட்டினீரும் ஆவியால் வீட்டினீரும் ஆவியால் தூக்கவே இரண்டு சீட்டினின்று வீட்டினீரும் ஆவியால் வீட்டினீரும் ஆவியால் தூக்கவே இரண்டு சீட்டினின்று வீட்டினீரும் ஆவியால் வீட்டினீரும் Hallelujah, Karabashara, Rabalakatra, Karabashara, Karabalakara, Karabashara, Karabalakara, Hallelujah, 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 Karabakatra, Karabakatra, we begin our Karabakatura, Karabakatura, Badakatura, 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 Turabakatura, Badakatura, Bakashura, Karabakatura, Turabakatura, Bakatura, Bakatura, Bakatura. Iremita, Isuvesami, அடியே சரண்முகனே அடிமை சரண்முகனே இலை மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண்முகனே அடிமை சரண்முகனே இலை மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண்முகனே அடிமை சரண்முகனே இலை மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண்முகனே அடிமை சரண்முகனே இலை மீட்ட இயேசுவே சுவாமி
நான் ஏழை என்று சொல்லாதே. Don't say you're poor. நான் ஒரு ஏழை என்று சொல்லாதே. Don't say you're poor. இதோ கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். Our Lord has stretched out his hand உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. in order to bless you. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. In order to bless you. ஓ கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். Our Lord has stretched out his hand to bless you. ஏழையை மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண் புகுந்தே. அடிமை சரண் புகுந்தே. இளைய மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண் புகுந்தே. அடிமை சரண் புகுந்தே. இளைய மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண் புகுந்தே. அடிமை சரண் புகுந்தே. இளைய மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண் புகுந்தே. அடிமை சரண் புகுந்தே. இளைய மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண் புகுந்தே. அடிமை சரண் புகுந்தே. இளைய மீட்ட இயேசுவே சுவாமி அடிமை சரண் புகுந்தே. கர்த்தரோடு சேரும்படியாக இப்படிதான் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தந்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Our Lord gave us such a good chance in order to draw nigh to God, so let's all praise him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரோடு சேர்ந்தோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Draw nigh to God, we receive the blessing, so by faith let's all praise our God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God for the words that our Lord spoke to us. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை புதுப்பித்தார், உயிர்ப்பித்தார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Our Lord renewed us, quickened us, so let's all praise him. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us offer all the honor, praise and glory to our Lord alone and praise him. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ഞങ്ങളുമേ തുതിக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் கடந்து வருமே ஆராധിക്കും. நீரங்களுக்கு கிருபை செய்தவனாയ സ്തോത്രം. വർഷത്തിന്റെ ആരംഭം മുതൽ ഇതുവരെ നീരങ്ങളോട് കൂടെ ഇരുന്ന കഥാവേ, നീരങ്ങളെ പാതുകാത്ത് നടത്തിയ വഴികൾക്കായ സ്തോത്രം കഥാവേ. ഇന്ന് വേളയിലും കഥാവേ, നീരങ്ങളുടെ മധ്യയിൽ എളുപ്പി കൊടുത്താന സാക്ഷികൾക്കായ സ്തോത്രം. ഞങ്ങളുടെ ഓരോരുത്തരുടെയും ജീവിതത്തിൽ കഥാവേ, നീർ ചെയ്ത എല്ലാ നന്മകൾക്കായ സ്തോത്രം കഥാവേ. ആണ്ടുവരെ നീർ കഥാവേ നമ്മുടെ വസനം മൂലമായിട്ട് നീരങ്ങളോട് പേശി നീരങ്ങളെ കഥാവേ ഉയർപ്പിച്ച ബലപ്പെടുത്തിയവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരണം കഥാവേ. ദേവനിടത്തിൽ കഥാവേ ചേരത്തക്കതാക്ക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരവും. ഞങ്ങളുടെ കഥാവേ ജീവിതത്തിൽ വന്നാന പാവത്തിൽ നിന്ന് കഥാവേ പൂർണ്ണമായ വിടുതൽ പറ്റുള്ളതക്കതാക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ സ്തോത്രം കഥാവേ. സുഖഭോഗമായിട്ടുള്ള ജീവിതത്തെ കഥാവേ ഞങ്ങൾ വെറുതെ കഥാവേ നമ്മുടെ സിദ്ധത്തിനുമ്പടി കഥാവേ ജീവിക്കത്തക്കതാക നമ്മുടെ വഴിയിൽ കൂടി നടക്കത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടി ആജപിക്കണം കഥാവേ. കഠിനപ്പെട്ട ഹൃദയം കർത്താവേ എങ്ങളുടെ ജീവിതത്തിൽ നിന്ന് അകറ്റി ഒരു സദയാന ഹൃദയം കഥാവേ എങ്ങളുടെ ജീവിതത്തിൽ നിന്ന് തന്നിരിക്കുന്നവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരണം കഥാവേ. വഴുതി പോകുന്ന അനുഭവങ്ങൾ കഥാവേ എങ്ങളുടെ ജീവിതത്തിൽ വരാതെപടി കഥാവേ നമ്മുടെ വഴിയിൽ കൂടി നടക്കത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടി ആജപിക്കണം കഥാവേ. അവിശ്വാസമുള്ള പൊല്ലാത്ത ഹൃദയം കഥാവേ എങ്ങളുടെ ജീവിതത്തിൽ നിന്ന് അകറ്റി ആണ്ടുവരെയും നമ്മുടെ വസനം കേൾക്കുന്ന വേളയിൽ വസനത്തെ ഏറ്റുള്ളത്തക്കതാക വസനത്തിൽ വിശ്വസിക്കത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുന്നവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരണം കഥാവേ. ഇപ്പടിപ്പെട്ട അനുഭവങ്ങൾ കഥാവേ എങ്ങളുടെ ജീവിതത്തിൽ നിന്ന് അകറ്റി ആണ്ടുവരെ ഒരു ശുദ്ധമുള്ള ഹൃദയത്തെ കഥാവേ എങ്ങളുടെ ജീവിതത്തിൽ സൃഷ്ടിച്ചിരിക്കുന്നവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരണം കഥാവേ. നീരങ്ങൾക്ക് കർത്താന പാവം മണ്ണിപ്പുകാക ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരവും. നീരങ്ങൾക്ക് കഥാവേ ഇളപ്പാറുതലെ തന്നവനായ സ്തോത്രം കഥാവേ. മുൾ കഥാവേ മേലുള്ള സമാധാനം കഥാവേ ഞങ്ങൾക്ക് കൊടുത്തിരിക്കുന്നവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരണം കഥാവേ. ആണ്ടുവരെ ദേവനോടുള്ള ഐക്യത്തെ പാതുകാത്ത പരിശുദ്ധാങ്ങളോടുള്ള ഐക്യത്തെ പാതുകാക്കുന്ന വേളയിൽ ഒരു കഥാവേ നീരങ്ങളെ തേറ്റുന്നവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരവും. പെരുതാൻ ആസ്വാദത്തെ പറ്റിയുള്ളതക്കതാക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ സൂത്രം. നവാരക്കൂട്ടങ്ങളെല്ലാം നീ പൊറുപ്പെടുക്കണമേ. വിശേഷമായിട്ട് കഥാവേ ശുദ്ധീകരണക്കൂട്ടങ്ങളെല്ലാം പൊറുപ്പെടുത്ത് ഒരാഴ്മേരെ ശുദ്ധീകരിപ്പെ പറ്റിയുള്ളതക്കതാക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടി ആജപിக்கிறோம். വിശ്വാസികളുടെ എല്ലാ കുടുംബങ്ങൾക്ക് ആജപിக்கிறோம். ഒവ്വൊരു കുടുംബങ്ങളെയും നീ പാതുകാക്കണമേ. ഒവ്വൊരു കുടുംബങ്ങളിലും പെരുതാൻ ആസ്വാദം കാണപ്പെട്ടതക്കതാക നീ ഒതുക്കി ചെയ്യുമ്പടി ആജപിக்கிறோம். പരിശുദ്ധാങ്ങളാൽ നടത്തപ്പെട്ട എല്ലാ കൂട്ടങ്ങളെയും ആശ്രയിച്ചവനായ സ്തോത്രം. അടിയങ്ങളെ ഒന്നുകൂടെ മുടക്കരങ്ങളെ താഴ്ത്തരും പരിശുദ്ധപ്പെടുത്തും ആസറ്റുവരെ കായ്ത്തപ്പെടുത്തും യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ. സ്തോത്രം 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 സ്തോത്രം. പിതാവാകിയ ദൈവനുക്കായി സ്തോത്രമണോ സ്തോത്ര സ്തോത്രം. കുമാരനാകിയ യേശുവുക്കായി സ്തോത്രമണോ സ്തോത്ര സ്തോത്രം. രക്ഷിതാവിനുക്കായി സ്തോത്രമണോ സ്തോത്ര സ്തോത്രം. ഇവിടെ കർത്തരായ യേശുവിൻ കൃപയും പിതാവാകിയ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധ ഐക്യവും സമാധാനവും என்றும் என்று நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.